பாண்டி நாட்டை சைவ நாடாக ஆக்கியது யாரு? பாண்டி நாடு சமண நாடாக இருந்தது சைவ நாடாக ஆக்கியது யாரு? ஆனா பெண்ணா? என்ன பொண்ணு? அந்த பொண்ணு பேர் என்ன? அந்த பொண்ணு பேரு இந்த நாட்டை சைவ நாடாக பெரிய 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 சாதனை அந்த பொண்ணு செய்தது, பெரிய சாதனை. மங்கையர்க்கரசி. மங்கையர்க்கரசி வளவர்கோன் பாவை வரிவளைக்கை மடமானி பங்கைய செல்வி பாண்டிமாதேவி பணி செய்து நாள்தோறும் பரவ பொங்கழல் உருவன் பூதநாயகன் நால் வேதமும் பொருள்களும் அருளி அங்கையற்கண்ணி தன்னோடும் அமர்ந்த அளவாயாவதும் இதுவே என்பது திருஞான சம்பந்தர் தேவாரம். இந்த நாடு முழுவதும் சமண நாடாக இருந்தது, சமண காடாக இருந்தது. அரசனும் சமணனாகிவிட்டான், கூன்பாண்டியன். அரசன் கூன்பாண்டியன் சமணனாகிவிட்டான். சமணர்கள் எப்படி தெரியுமா? திருநீறு பூசணவர்களை கண்டா தீட்டு. திருநீறு பூசணவனை கண்டா அவனுக்கு தீட்டு. அதுக்கு மேலே இந்த பக்கம் ஒருத்தன் சாம்பை பூசிக்கிட்டு போனான்னு ஒருத்தன் சொன்னான்னா கேட்டவனுக்கு தீட்டு. கண்டு முட்டு கேட்டு முட்டுனதுக்கு பேர். நல்லா விளங்குதா? அப்படிப்பட்ட நாடு இந்த நாடு, பாண்டிய நாடு. அரசன் சமணனாகிவிட்டான், கூன்பாண்டியன் சமணன். சேர சோழ பாண்டியர்கள் மூவருமே சிவபூசைக்குடையவர்கள், சிவபூசையுடையவர்கள். சேரன், சோழன், பாண்டியன். பாண்டியன் சந்திரன் வம்சம், சோழன் சூரியன் வம்சம், சேரன் அக்னி வம்சம். முச்சுடர்களும் 3 அரசர்கள். விளங்குதா? அதிலே பாண்டிய நாடு எத்தனையோ கோடி காலமாக சைவ நாடாக இருந்தது. எல்லாம் சிவபூசையுடையவர்களாக இருந்தார்கள். ஒரு காலம் சைவத்தினுடைய உயர்வு தெரிவதற்காக நாடு முழுவதும் சமணமாச்சு. அரசன் சமணனானான். ஆனபோது நாடு முழுவதும் சமணம் ஆனபோது அந்த மங்கையர்க்கரசியும் முதல் அமைச்சராகிய குலச்சிர நாயனார் 2 பேர் மாத்திரம் செய்வோம். 2 பேர் செய்வோம்னா அரசனுக்கு தெரியாம மார்பில விபூதி பூசி கொள்ளுவாளா மங்கையர்க்கரசி. முத்திந்தாள் வடமும் சந்தன குழம்பும் நீருந்தன் மார்பினின் முயங்க பத்தியார்கின்ற பாண்டிமாதேவி பணி செய்து நாள்தோறும் பரவ என்பது சம்பந்தர் தேவாரம். மார்பிலை பூசி கொள்ளுவாளாம். விளங்குதா? அவ இரவும் பகலும் சாமியிடத்தில் விண்ணப்பம் பண்ணா. மீனாட்சி சுந்தரேசர்கிட்ட விண்ணப்பத்தை பண்ணினா. என்ன பண்ணினா? இந்த நாடு சைவம் ஆகணும், என்னுடைய கணவன் சைவன் ஆகணும் அப்படின்னு இரவும் பகலுமா மீனாட்சி கிட்ட விண்ணப்பம் போட்டா மங்கையர்க்கரசி. அவ யாரு தெரியுமா? சோழராஜாவினுடைய புத்திரி. சோழராஜாவினுடைய புத்திரி. அப்படி அந்த அவ மீனாட்சி இடத்துல சொக்கநாத இடத்துல விண்ணப்பம் பண்ணியபடியினால்தான் கைலாயத்தில் இருந்த சுப்பிரமணிய சாரூபம் பெற்ற ஒருவர் வந்து சீர்காழியிலே சிவபாத விரதியருக்கும் பகவதி அம்மையாருக்கும் பிள்ளையாக பிறந்தார். யாருடைய பிரார்த்தனைக்கு? நல்லா சொல்லுங்க, இப்போ சொல்லுங்க. யாருடைய பிரார்த்தனைக்கு? மங்கையர்க்கரசியாருடைய பிரார்த்தனை. மங்கையர்க்கரசியார் விண்ணப்பத்திற்காக, அவள் செய்த தவத்திற்காக கைலாயத்தில் இருந்த சுப்பிரமணிய சாரூபம். சுப்பிரமணிய சாரூபம்னா புரியுதா? சுப்பிரமணியரை உபாசித்து யோக நெறியிலிருந்து தவ நெறியிலிருந்து பேறு பெற்றவர்களுக்கு சுப்பிரமணியரை போன்ற உருவம் கிடைக்கும். 6 முகம் 12 திருக்கரம் முதலானதெல்லாம் கிடைக்கும். அது சாலோக சாமீப சாரூப சாயுச்சியம்னு 4. சாலோக சாமீப சாரூப சாயுச்சியம் என்று 4 கேள்விப்பட்டிருப்பீங்க. நிறைய கேட்க வைக்கணும் சிதம்பரம். நல்ல மக்கள் இந்த கேள்வி இல்லைன்னா கெட்ட மக்கள் உங்க புரியுதா? ஞான சம்பந்தமான கேள்வி இருந்துச்சுன்னு சொன்னா, ஞான சம்பந்தமான கேள்வி இருந்துச்சுன்னு சொன்னா அந்த ஆன்மா உயரும். கேள்வி இல்லையானால் உயர வாய்ப்பில்லை, கடவுளை நினைக்க வாய்ப்பில்லை. கடவுளை நினைக்கவில்லையானால் அடுத்தாற் போல தாழ்ந்த பிறவி வந்துடும். அதனாலே நிறைய நீங்க சொற்பொழிவுகளை நிறைய கேட்க வைக்கணும். அது ஞான நூல்களாக கேட்க வைக்கணும். இப்போ நான் 50 வருஷமா சொற்பொழிவு பண்றேன். தினந்தோறும் பேசிக்கிட்டே இருக்கிறேன். அதனால பல ஆயிரக்கணக்கான பேர்கள் செய்வர்களாக இருக்கிறார்கள். எங்க பகுதியில் நிறைய பேர் தீட்சை வாங்கி தினந்தோறும் சிவபூஷை அக்னி காரியம் பண்ணுகிறார்கள். எல்லாம் விளங்குதா? இப்போ இந்த ஊரெல்லாம் எப்படி இருக்கணும் தெரியுமா? இங்கே ஒரு 500 பேராவது இருக்கணும் சிவபூஷக்காரங்க. தீட்சை வாங்கினவங்க பூசக்காரங்க இருக்கணும். புரியுதா இல்லையா? ஆகையினாலே அப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த பலனை தருவது
சிவபக்தி சிவபூசை. அதுக்கு நேர்மாறா அந்த சைவத்தையும் சிவபூசையும் சிவாலயத்தையும் இழிவுபடுத்துகிற சமண கூட்டம் வந்து பாண்டி நாடு முழுவதும் பரவிவிட்டது. இந்த 2 பேர் தான் செய்வோம். வரிசிலை தென்னவந்தான் உயிர்க்கு வளவர் கோமான் திருவுயிர் தருளுஞ்செல்வ பாண்டிமா தேவியாரும் குறைகளல் அமைச்சனாராம் குலைச்சரையாரும் இருவர்தம் பாங்கு அன்றி சைவங்கைதாதாக. மங்கையரக்கரசியாரும் அந்த குலைச்சர நாயனார் 2 பேர் தான் சைவம். 2 பேரும் சாமிகிட்ட விண்ணப்பம் பண்ணினார். அவர்கள் விண்ணப்பத்திற்காகத்தான் சீர்காழியிலே சிவகாத விரதையருக்கும் பகவதி அம்மையாருக்கும் புத்திரனாக வந்தார் ஞான சம்பந்தர், திருஞான சம்பந்தர். 3வது வயசில் பிரமதீர்த்த கொலைக்கு பிரமதீர்த்தத்துக்கு ஸ்நானம் பண்ண போனார் அந்த சிவகாத விரதையர். நானும் கூட வருவேனார். வீட்டில் ஏறான்னு சொன்னார். கேட்கல, நானும் வருவேப்பான்னாரு. சரின்னு கூட்டிகிட்டு போனார். குளக்கரையில் உட்கார வச்சுட்டு கீழே இறங்கி ஸ்நானத்தை பண்ணினார். அகமர்ஷனம் என்கின்ற ஒரு மந்திரத்தை சொல்லி நீரிலே மூழ்கினார். அந்த வேளையிலே அம்மே அப்பான்னு அழுதார். அந்த புள்ள அம்மே அப்பா அப்படின்னு அழுதுச்சு. அம்மே அப்பான்னு அழுத உடனே அம்மையப்பர் வந்துட்டார். அம்மே அப்பான்னு அழுத உடனேயே அம்மையப்பர் ரிஷப வாகனத்தில் ஆகாயத்தில் வந்துட்டாருப்பா. அம்மையப்பருங்கிறது யாருக்கு பேர் சொல்லுங்க? சிவபெருமானுக்கு தான் பேர், வேற எந்த சாமிக்கும் கிடையாது. அம்மையப்பன் என்கின்ற பெயரை யாருக்கு? விஷ்ணுவுக்கு கிடையாது, பிரம்மாவுக்கு கிடையாது, இந்திரனுக்கும் கிடையாது. அம்மையும் அப்பனுமாக இருக்கிற சாமி சிவபெருமான் ஒருவனே. இது அப்பா, இது அம்மா. இந்த பகுதி அர்த்தநாரி தெரியுமில்ல உங்களுக்கு? நல்ல ஜனங்க அதெல்லாம் கேட்க வைக்கணும். இந்த பக்கம் அப்பா, இந்த பக்கம் அம்மா. அதனால் அம்மையப்பர். அம்மையப்பரே உலகுக்கு அம்மையப்பர் என்றறிக என்பது திருக்களிற்றுப்படியார் என்கின்ற நூல். அதனாலே அப்படி அம்மே அப்பான்னு அழுத உடனே அம்மையப்பர் வந்துட்டாரு. வந்தா இந்த பிள்ளை அழுதது உடனே என்ன பண்ணார் சாமி தெரியுமா? பார்வதியை கீழே இறக்கி விட்டு இந்த பயலுக்கு பால் கொடு, இவன் மூலமா நம்ம கட்சி வளரும் அப்படின்னாரு. நம்ம கட்சி என்ன கட்சி தெரியுமா? சைவ சமய கட்சி. சைவம் என்பதற்கு என்ன பொருள் தெரியுமா? மங்களம் என்பது பொருள். சிவம் என்பதற்கு பொருள் தெரியுமா? மங்களம் என்பது பொருள். சிவம் என்றால் மங்களம். விளங்குதா? அதனால இந்த பயலுக்கு பால் கொடு, குடிச்சு விட்டு நல்லா பாடுவேன். பாடுறதுனால சைவம் வளரும். பாடலே பேசலேன்னு வச்சுக்க. இப்போ அவங்க பாடினதுனால பேசினதுனால தான் சைவ வாசனை இருந்துகிட்டு இருக்குது. சைவ வாசனை தான் இருக்குதே தவிர சைவம் இல்லை. நல்லா புரியுதா? போலி சைவம் நிறையா வந்துருச்சு. போலி சைவம், வேதம் வேண்டாம் ஆகமம் வேண்டாங்கிற சைவம் அது வேற வந்துருச்சு. அதுக்கு மேலே சைவ ஆலயத்துக்கும் சைவர்களுக்கும் இடையூறு செய்கிற மற்ற புண்ணியவான்களும் வந்துட்டான். நல்லா விளங்குதா? சைவ வாசனை இருக்குது தவிர சைவ சமயம், உண்மையான சைவ சமயம் இல்லை. அது காரணம் என்ன? நல்ல சைவ சமயத்தை பிரசங்கம் பண்ணுகின்ற பிரபலமான வித்துவான்கள் இல்லை. நல்ல விளங்குதா? அதை ஆதரிக்கிற புண்ணியவான்கள் இல்லை. அதனால சைவ சமயம் குந்தி விட்டது. அதனால பால் குடுன்னாரு. கீழே இறங்குனா பாலை கறந்தா சனத்தில் இருந்து தங்க கண்ணத்தில் ஊட்டி விட்டான். உன்னடிசில் என ஊட்ட உமையம்மை எதிர்நோக்கும் கண்மலர் நீர் துடைத்தருளி கையிற் பொற்கிண்ணம் அளித்து அண்ணலை அங்க அழுகை தீர்த்து அங்கனார் அருள் புரிந்தார். கண்ணீரை துடைச்சி விட்டா, பாலை ஊட்டி விட்டா தங்க கிண்ணத்தில். இதெல்லாம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நம்ம மனுஷ வர்க்கத்து குழந்தை, நம்ம நாட்டு குழந்தை, அதுக்கு வேதங்களில் காண முடியாதவளாய் பரமவிஷ்ணுக்களாலே அறிய முடியாதவளாய் இருக்கிற பரமேஸ்வரி வந்து பால் கொடுத்தான். அந்த பாலை குடித்தவர் தான் நம்ம கட்சி தலைவர். உமாதேவியினுடைய பால் குடித்தவர் யாரு? நம்ம சைவ சமய கட்சி தலைவர். வேற எந்த கட்சி தலைவனுக்கும் அம்பாள் வந்து பால் கொடுத்தான்னு பேரே கிடையாது. காப்பி கூட அடிக்கலை. எங்கள் லட்சுமி பால் கொடுத்தா, சரஸ்வதி பால் கொடுத்தான்னு காப்பி கூட அடிக்கலை. நல்ல புரியுதா இல்லையா? நம்ம சைவ சமய தலைவராயிருக்கிற ஞான சம்பந்தருக்கு தான் உமாதேவி வந்து பால் கொடுத்தா. குடித்த உடனே என்னாச்சு? ஆரணமும் உலகேடு ஈந்தருளி அனைத்தனுக்கும் காரணமாய் வளம்பெருகு கருணை திரு உருவான
சீரனங்கு சிவபெருமான் அருளுதலும் சென்றணைந்து வாரினங்கு திருமுலைப்பால் வள்ளத்து கரந்தருளி உன்னடிசில் என ஊட்ட உமையம்மை எதிர்நோக்கும் கண்மல நீர் துடைத்தருளி கையில் பொற்கண்ண அழித்து அண்ணரை அங்கு அழுகதிர்த்து அங்கணனார் அழுபுரிந்தார். பால் குடித்த உடனே என்னென்ன வந்துச்சு? சிவனடியே சிந்திக்கும் திருப்பெருகு சிவஞானம், பகவதனை அறமாற்றும் பாங்கினில் ஓங்கிய ஞானம், ஓமையிலா கலைஞானம், உணர்வறிய மெஞ்ஞானம், தவம் முதல்வர் சம்பந்தர் தாமுணர்ந்தான் அந்நிலையும். இப்படி ஞானப்பாலை உண்டபடியினாலே ஞான சம்பந்தரானார். இதெல்லாம் விளங்குதா? அதனாலே அப்படி பால் குடித்த உடனே சகல ஞானமும் வந்துருச்சு. அப்படி சகலமானம் வந்த உடனே என்னாச்சு? அவங்க அப்பா மேலே வந்தார், ஸ்நானம் பண்ணிட்டு மேலே வந்தார். மேலே வந்து கையில் கிண்ணம் இருந்துச்சு, பால் ஒழுகி இருந்துச்சு. உனக்கு யாரா பால் கொடுத்ததுன்னு கேட்டார். யாரா உனக்கு பால் கொடுத்ததுன்னு கேட்டார். பிராமண பிள்ளை யாரா பால் கொடுத்ததுன்னு கேட்டார். அப்போ என்ன பண்ணார்? தோடுடைய செவியன் விடையேறியே ஓர் தூவன் மதிசூடி காடுடைய சுடலை பொடி பூசி என் உள்ளம் கவர்கள்வன் ஏடுடைய மலரான் முனை நாட்பணிந்து ஏத்த அருள் செய்த பீடுடைய பரமாபுரமேவிய பெம்மான் இவன் அன்றே. உனக்கு யாரா பால் கொடுத்தவன் தோடு போட்டிருந்தான், ரிஷப வாகனத்தில் வந்தான், திருநீறு பூசியிருந்தான், சந்திரனை சூடி இருந்தான். அவன்தான் என்னுடைய உள்ளத்தை கவர்ந்த கள்வன். தோடுடைய செவியன் விட ஏறியோர் தூவன் மதிசூடி காடுடைய சுடலை பொடி ஊசியன் உள்ளங்கவர்கள்வன் ஏடுடைய மலரான் முனை நாட்பணிந்து ஏத்த அருள் செய்த பீடுடைய பரமாபுரம் ஏவிய பெம்மான் இவன் அன்றே என்பது தேவாரம் முதல் பாட்டு, ஞானசம்பந்தருடைய முதல் பாட்டு. அப்படி பாடின உடனே சாமி மறைந்தருளினார். அதன் பிறகு நாடு முழுவதும் சுற்றினார். அவருடைய பயணம் எங்கே வருவதாக கைலாயத்திலிருந்து புறப்பட்டார் என்றால் பாண்டி நாட்டுக்கு வருவதற்காக, மதுரைக்கு வருவதற்காக. கைலாயத்திலிருந்து அவர் புறப்பட்ட நோக்கம், அவர் வருவது எதற்காக வருகிறாரு, எந்த நாட்டுக்கு வருகிறார் என்றால் பாண்டி நாட்டுக்கு வருகிறாரு. எதற்காக வருகிறாரு? சைவ சமயத்தை நிலைநாட்ட வருகிறார். எல்லாம் விளங்குதா? சமண சமயமாகி இருளை ஓட்ட, சைவ சமயமாகி ஒளியை நாட்ட, அதற்காக வந்தார். 3வது வயசில் பால் சாப்பிட்டாரா? அப்புறம் ஒரு 7 வயசு 8 வயசு தான் இருக்கும், பாண்டி நாட்டுக்கு வந்துட்டார். பாண்டி நாட்டுக்கு வரும்போதெல்லாம் 8 வயசு அல்லது 10 வயசு தான் இருக்கும். ஞானசம்பந்தன் இங்கே இந்த லோகத்தில் எவ்வளோ நாள் இருந்தார் தெரியுமா? 16 வயசு தான். ஞானசம்பந்தன் இந்த லோகத்தில் வாழ்ந்தது 16 வயசு தான். அப்பர் 81 வயசு, சுந்தரர் 18 வயசு, மாணிக்கவாசர் 32 வயசு. அப்பருக்கு 81, அருள்வாத ஊரருக்கு செப்பிய 4 தெய்வீகம், இப்புவியில் சுந்தரருக்கு 36, துஞ்ஞான சம்பந்தருக்கு அந்தம் 16 என்று அறி என்பது தனிப்பாடல். விளங்குதா? 16 வயசு தான் அந்த லோகத்தில் இருந்தார். 3வது வயசில் பால் சாப்பிட்டாரு. 8வது 10வது வயசுக்குள்ளே மதுரைக்கு வந்துட்டார். வந்தாரா? எங்கிருந்து வந்தார் தெரியுமா? வேதாரண்யத்தில் வந்து வேதங்களாலே சாத்தப்பட்ட கதவை திறக்கவும் அடைக்கவும், திருநாவுக்கர சுவாமி பாடி வெகு காலமாக திறக்க முடியாத இருந்த கதவை தேவாரம் பாடி திறந்தார். பண்ணி நேர்மொழி ஆளுமை வங்கரோ மண்ணினார் வலஞ்செய்மறை காடரோ கண்ணினாலுமை காண கதவினை திண்ணமாக திறந்துருள் செய்வினை என்று திருநாவுக்கர சுவாமி தேவாரம் பாடி கதவு திறக்கப்பட்டது. அதே கதவை பாட்டு பாடியே ஞானசம்பந்தர் சாத்தினார். சதுரம் மறைதான் துதி செய்து வணங்கும் மதுரம் பொலிசூழ் மறைக்காட்டுரை மைந்தா இது நன்கிற வைத்தருள் செய்க எனக்கும் கதவன் திருக்காப்பு கொள்ளுங்கிறதாலே அவர் 10 பாட்டு பாடி கதவு திறந்தது, ஒரு பாட்டு பாடி கதவு சாத்தினார். அப்படி இருக்கிற காலத்திலே இவருடைய பெருமை நாடு முழுவதும் விளங்கி இருந்தது. சைவ சமயத்தினுடைய பெருமையை, பரத்துவத்தை நன்றாக உலகமெல்லாம் பாடி பரவுகிறார் என்ற பெருமையை மங்கையரக்கரசியார் கேட்டு குலச்சிர நாயனாரும் மங்கையரக்கரசியாரும் அரசனுக்கு தெரியாமல் ரகசியமாக எங்கே வேதாரண்யத்துக்கு அனுப்புனாங்க. ஞானசம்பந்தரை மதுரைக்கு அழைச்சிக்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி. அப்படி வந்த அன்பர்கள் இந்த மாதிரி மங்கையரக்கரசியார் குலச்சிர நாயனார் உங்களை மதுரைக்கு வர சொல்கிறாங்க, அங்கே இந்த மாதிரி சமயம் இப்படி இருக்குது, நம்ம சமயம் கீழே கிடக்குது, புறச்சமயம் மேலே இருக்குது, அது ஒசத்தை வர வேணும் அப்படின்னு சொன்னாங்க. அப்படி சொல்லும்போது திருநாவுக்கர சாமி திருநாவுக்கரசர் கூட இருக்கிறாரு. அவர் சொன்னார், சாமி நீங்கள் மதுரைக்கு போகப்படாது, அங்கே சமணருடைய ஆதிக்கம் அதிகம், இன்னைக்கு நாளும் சரியில்லை, கிரகங்கள் சரியில்லை,
அதனால் இன்னைக்கு போக வேண்டான்னார். யார் சொன்னது? திருநாவுக்கர சுவாமி. அப்படி சொன்ன உடனே ஞானசம்பந்தன் என்ன என்ன பண்ணணும்? சரி, அப்படின்னா நீங்கள் பெரியவங்க சொல்கிறீங்க, நாளும் சரியில்லை கோளும் சரியில்லை, நான் போகலை அப்படின்னு தானே சொல்லணும். அப்படி சொல்லலை. வேயுரு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேலணிந்தன் உளமே புகுந்த அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பு ரெண்டும் உடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே என்பொடு கொம்படாமை மாறு விலங்க எருதேறி ஏழையுடனே பொன்பொதி மத்தமாலை புனசூடி வந்தன் உளமே புகுந்த அதனால் 9 1 7 18 உடனாய நாளுகளவைதாம் அன்போடு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே. இப்படி 10 பாட்டு பாடி கடைசியிலே தேனமர் ஒளிலொளாலை விளதன்னல் துண்ணி வளர்செம்பொனுங்கு நிகழ நான்முகன் ஆதியாய பரமாபுரத்து மறைஞான ஞானமுனிவன் தானொரு கோளும் 4 அடியாரை வந்து நலியாத வண்ண உரத்தை ஆனதொன் மாலையோது அடியார்கள் வானில் அரசாழ்வரானை நமதே. திருச்சிற்றம்பலம். நம்ம பார்வதீபதை. ஞானசம்பந்தருடைய தேவாரத்தில் இது முக்கியமான பதிகம். கோளறு திருப்பதிகம்னு வரும். கோளறு திருப்பதிகம். இந்த கோளறு திருப்பதிகம் தான் நம்ம நாட்டுக்கு சுதந்திரம் வாங்கி தந்தது. கோளறு திருப்பதிகத்தை பாடி சுதந்திரம் வாங்கிய தெரியுமா? அது உலகத்தில் யாரும் சொல்லலை. ஆன்மீகவாதியும் சொல்லலை, அரசியல்வாதியும் சொல்லலை, யாரும் சொல்லலை. என்ன காரணம்? எப்படி வாங்கினது தெரியுமா? திருவாவூர் 1947 ஆகஸ்ட் 14 இரவு 12 மணிக்கு சுதந்திரம் கிடைத்தது. அப்படி சுதந்திரம் கிடைக்கும் போது அந்த மவுண்ட்பேட்டன் பிரபு கேட்டாரு, நீங்கள் எப்படி சுதந்திரத்தை வாங்கிக்கிறீங்கன்னு கேட்டார் ராஜாஜி கிட்ட. நேரு கிட்ட கேட்டாரு. அப்படி கேட்டபோது நேரு சொன்னாரு, எனக்கு அனுபவம் இல்லை, ராஜாஜிக்கு தான் தெரியும்னார் ராஜகோபாலாச்சாரி. அப்படி ராஜாஜி சொன்ன உடனே அவர் என்ன சொன்னார், நம்ம நாட்டில் ஒரு பதவியை ஏற்றுக்கொள்வது என்று சொன்னால் அது ஒரு குருவின் மூலமாக தான் ஏற்றுக்கொள்கிற வழக்கம் நம்ம நாட்டில். தங்கம் ராஜாஜி தங்கம். நான் அதில் பாடியிருக்கிறேன். வானன நின்ற ராஜாஜி வாழ்க வாழ்கன்னு பாடியிருக்கிறேன். நல்ல புரியுதா? தேனாமுது அணைய ஞான சம்பந்தன் சிறந்த வாக்கு ஆணைய செயல்கள் எல்லாம் ராஜாஜி அறிஞர் செய்தார். வானமே என்ன நின்ற ராஜாஜி வாழ்க வாழ்கன்னு வாழ். ராஜாஜி இப்போ யாரும் அதிகமாக கொண்டாடுறதில்ல, வேற விளங்குதா? ஆகையினாலே அப்படி சொன்ன உடனே ராஜாஜி நேராக திருவாவடுதுறைக்கு வந்தார். வந்து சன்னிதானத்தை சந்திச்சு விஷயத்தை சொல்ல உடனே அவங்க என்ன பண்ணாங்க, வெள்ளியிலே செங்கோல் தயார் பண்ணி தங்க முலாம் பூசி அந்த செங்கோலும் ஒரு ஓதுவாரையும் ஒரு தம்பிரானையும் ராஜாஜி கூட டெல்லிக்கு அனுப்பிச்சு 12 மணிக்கு அந்த ஓதுவார் இந்த தேவாரத்தை பாட ஆனசொன் மாலையுது அடியாள் வானில் அரசாழ்வர் ஆணை நமதே என்று பாட அந்த செங்கோலை தம்பிரான் அந்த மவுண்ட்பேட்டன்கிட்ட வாங்கி நேரு கையில் கொடுத்தார். இப்படி வந்தது சுதந்திரம். எப்படி வந்தது சுதந்திரம்? இப்படி வந்தது சுதந்திரம். சிவபெருமானே சுதந்திரம் வாங்கி கொடுத்துருக்காருப்ப. இந்த நாட்டுக்கு சுதந்திரம் சிவபெருமானே வாங்கி கொடுத்துருக்கார். அந்த சுதந்திரம் வாங்கிறதுக்காக உயிரை விட்ட பக்தன் யார் தெரியுமா? ராமா 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 ராமான்னு இரவும் பகலும் சிவநாமத்தை சொல்லி, ராமங்கிறது சிவநாமம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ராமன்கிறது சிவநாமம். அம்பாளுக்கு ராமின்னு வேறு, அபிராமின்னு வேறு. அம்பாளுக்கு அபிராமின்னு வேறு, அவ புருஷனுக்கு அபிராமேன்னு வேறு. அபிராமி வீட்டுக்காரே அபிராமன், சிவபெருமானுக்கு அபிராமன்னா அளவில்லாத அழகுடையவன். ராமன் என்றால் அழகன், அபிராமன் என்றால் அதிகமான அழகுடைய. நல்லா புரியுதா? இப்போ இதெல்லாம் நீங்கள் கேட்டிருக்க மாட்டீங்க, அதிகம் சொல்லியிருக்க மாட்டாங்க. அபிராமன் அபிராமி, அழகுக்கு ஒருவரும் ஒவ்வாத வள்ளி அபிராமி என்பது அபிராம அந்தாதி, அபிராமி அந்தாதி. ஆகையினாலே இப்படி தேவாரம் இந்த கோளதிருத்திகம் பாடி இந்த நாட்டுக்கு சுதந்திரம் கிடைச்சது. இப்படி கோளதிருப்பதிகம் பாடின உடனே அப்பர் சுவாமி என்ன பண்ணாரு, அதுக்கு மேலே மறுப்பு சொல்ல முடியல. யாரு? வேயுரு தோழிமங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீண தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்து என் உளமே புகுந்த அதனால் எல்லா தெய்வங்களும் எல்லா உலகமும்
எல்லா பதவியில் இருக்கிற அத்துணை தேவர்களும் சிவபெருமானுக்குள்ள அடக்கம். இப்போ எல்லா ஒளியும் எதுக்குள்ள அடக்கம்? சூரியனுக்குள்ள அடக்கம். இப்போ ஒளி இது இருக்குதுல்ல, சூரியன் முறப்பட்டா இது இருக்கிற இடம் தெரியுமா? விளக்குதா? தெய்வங்கள் எல்லாம் சிவனுக்குள்ளே அடக்கம். நல்லா விளங்குதா? தெய்வங்கள் எல்லாம் நட்சத்திரங்களை போல, பரம விஷ்ணு இருவரும் சந்திரனை போல, சூரியன் சிவனை போல. சிவபெருமானை போல சூரியன், பரமா விஷ்ணுவை போல இது சந்திரன், சந்திரனை போல பரமா விஷ்ணு, நட்சத்திரங்களை போல தேவர்கள். ஒளிக்கு வித்தியாசம் தெரியுதா? அதனாலே இப்படி சிவபெருமானுடைய ஆணைக்குள்ள எல்லா தெய்வங்களும் அடங்கி இருக்கும். சிவபெருமான் யாருக்கும் அடங்க மாட்டான். அதனால சிவபெருமானுக்கு என்ன தெரியுமா? சேர்ந்தரியா கையான்னு பேர் திருவாசகத்தில் வரும். சேர்ந்தர் யார் இப்படி கும்பிடுறதே கிடையாது யாரையும், சிவபெருமான். விளக்குதா? அதனால அப்படி தேவாரத்தை பாடினாரு. அப்புறம் அப்பர் சுவாமி சரின்னு ஒத்துக்கிட்டாரு. அப்புறம் மதுரைக்கு வந்தார் ஞானசம்பந்தர், 10,000 அடியார்களோடு வந்தார். அப்படி வந்தபோது குலச்சிர நாயனார் வரவேற்றார், மங்கையர்க்கரசியார் வரவேற்றார். அதற்கு மேலே அவர்கள் தங்கி இருப்பதற்கு ஒரு இடத்தை காட்டினார்கள், ஒரு மடத்தை காட்டினார்கள். அந்த மடம் தான் இப்போ மதுரை ஆதீனம் இருக்கிற மடம். மதுரை ஆதீனம் இருக்குது அல்லவா, இப்போ அந்த மடம் தான், அங்கே தான் ஞானசம்பந்தர் தங்கி இருந்தது. அதனால் திருஞான சம்பந்தர் ஆதீனம் மதுரை. விளங்குதா? அதில் தங்கி இருந்தார். தங்கி இருந்தபோது இவருடைய திருநீற்று பூச்சு, சிவநாமம் முழக்கம், தேவார பதிகம், இதையெல்லாம் அந்த சமணர்கள் கேட்டு ரொம்ப அவனுக்கு எரிச்ச கண்டா தீட்டு கேட்டா தீட்டுன்னு சொல்லிக்கிட்டு இருந்தவன் ஊர் முழுவதும் 10,000 அடியார்கள் திருநீர் ஊற்றிட்டு போனால் என்னமா இருக்கும்? அவனுக்கு ரொம்ப அவர்களுக்கு காய்ச்ச வந்து நேராக ராசா கிட்ட போய் சொன்னான், கூன்பாண்டிகிட்ட போய் சொன்னானுங்க சமணர்கள், இந்த மாதிரி நம்ம நாட்டுக்குள்ளே மதுரைக்குள்ளே இந்த சாம்ப பூசணவனுக்கு நிறையா வந்துட்டானுங்க, அவனுங்களை பார்த்து எங்களுக்கு தீட்டா போச்சுன்னா. அது ராஜா கேட்டு எனக்கு கேட்டு தீட்டா போச்சுன்னா. யார்? கூன்பாண்டியன். அப்படி ஆன உடனே இப்போ என்ன செய்யலாம் அப்படின்னு ராஜா கேட்டான். அதுக்கு நம்முடைய மந்திரத்தை உச்சரித்து அவன் இருக்கிற மடத்துக்கு நெருப்பு பிடிக்கும்படியா செய்தோம்னா பயந்துக்கிட்டு ஓடி போயிடுவான் அப்படின்னா. யாரு? சமணர்கள். அதே மாதிரி செய்யுங்கன்னு ராஜா உத்தரவு கொடுத்துட்டான். ராத்திரி 10 மணிக்கு ஆரம்பித்தான் அவன் மந்திரத்தை. விடிய காலம் 5 மணி வரையில் அவன் மந்திரத்தை ஜெபித்தான். அந்த நெருப்பு போய் பிடிக்கலை. நெருப்பு மண்டபத்தில் அவர்கள் இருந்த மடத்திலே நெருப்பு பிடிக்கலை. நல்லா புரியுதா? இவனுக்கு செய்கிற செயல் அத்தனையும் நெருப்புக்கே பிடிக்கலை. அதனால நெருப்பு பிடிக்கலை. நல்லா புரியுதா? நெருப்பு பிடிக்கலை. இவனுக்கு செய்கிறது அக்கறமா வர்றா இருக்கிறான், சாமியை கும்பிட்டு போறான்ட்டு பேசாமல் இருக்க வேண்டியதானே. இருக்கிற மடத்துக்கு நெருப்பு வைக்கிறதுண்ணா. நெருப்பு வச்சு விட்டானுங்க. அப்புறம் காலையில் என்ன பண்ணா, மந்திரத்தில் பிடிக்கலை அப்படின்னு நெசமாவே நெருப்பை வச்சு விட்டான். நெசமாவே நெருப்பு வச்ச உடனே அடியார்கள் சொன்னார்கள், ஞானசம்பந்தர்கிட்ட சொன்னார்கள், இந்த மாதிரி நெருப்பு நம்ம மடத்தில் பற்றி விட்டதுன்னு. அதை ஞானசம்பந்தர், இது அரசன் சரியில்லை, அரசன் சரியா இருந்தால் இங்கே இப்படியெல்லாம் இவனை செய்ய மாட்டான் அப்படின்னு என்ன பண்ணார் தெரியுமா? இந்த நெருப்பை அங்கே போனார். எங்கே? பாண்டியனுடைய உடம்புக்கு போனார். செய்யனே திரு ஆலவாய் மேவிய ஐயனே அஞ்சல் என்ற அருள் செய்யனை பொய்யரா அமணர் கொழுவஞ்சுடர் பையவே சென்று பாண்டியருக்காகவேன்னு பாடினார். அது போச்சு, நெருப்பா கொதிச்சது. வெப்பு நோய். நல்ல புரியுதா? வெப்பு நோய் வந்து அளவில்லாத வேதனை அடைஞ்சான். அப்படி அடைந்த போது அந்த சமணர்கள் அவர்கள் மந்திரத்தை சொல்லி தண்ணீரை தெளித்து மயிர்பீலி வச்சிருப்பார், மயில் தோகை தடவினார்கள். அப்படி செய்ய செய்ய அதிகமாக இருந்தது. அப்படி அதிகமாக இருந்து தாங்க முடியாம வந்து சீவன் விடுகிற நிலைமைக்கு வந்துட்டான். விளங்குதா? வந்துட்டா. அந்த வேளையிலே மங்கையரக்கரசியார் அந்த சமயம் பார்த்து சொன்னா, சமய வளர்ச்சிக்கு, சமய வளருவதற்கு சமயம் பார்த்து சொன்னான். நல்லா புரியுதா? வீட்டுக்காரன்ட்ட பட்டிச்சேலை வாங்கிட்டு வானா சமயம் பார்த்து சொல்லணும். அவன் சந்தோஷமா இருக்கும்போது சொல்லணும். நல்லா புரியுதா? அவன் போய் வந்து அலைஞ்சு தெரிஞ்சு காரியம் ஆகாமல் சலிப்பாக இருக்கும்போது சொன்னால் கோவிச்சுக்குவேன். புரியுதா இல்லையா? வீட்டுக்காரன்ட்ட எப்போ சொல்லணும்? சந்தோஷமாக இருக்கிறான் பார், அந்த சமயத்தில். அதுபோல் அவன் அந்த சமயத்தில் சொன்னால் கேட்பான். யாரு? கூன்பாண்டியன். உயிர் போகிற நிலைமைக்கு வந்துருச்சு. அந்த சமயத்தில் சொன்னால் கேட்பான். ஐயோ கூப்பிடாது, சாம்ப பூசணவன் இங்கே வர சொல்லாதுன்னு சொல்ல முடியுமா? எப்படியாவது பழைச்சா போதும்னு இருக்கு. அதனால் வர சொல்லுன்னுட்டேன்.
அப்படி வந்தார். அப்படி வந்த பிற்பாடு அந்த சமணர்கள் என்ன பண்ணாங்க, ஒரு பாதியிலே அவங்க தீர்க்கட்டும், இந்த பாதியை நாங்கள் தீர்க்கிறோம்னா அப்புறமும் ஒரு பாதியை வலப்பாகத்தை அவர் தீர்க்கட்டும், இடப்பாகத்தை நாங்கள் தீர்க்கிறோம்னு சொல்லி சபதம் பண்ணிக்கிட்டு அதுக்கு மேலே ஞானசம்பந்தரை பார்த்தான் ராஜா. ஞானசம்பந்தரை அந்த இடத்துல மங்கே இருக்கிற சேர் கண்ணீர் விட்டுட்டான். நல்லா கவனமாக கேளுங்கம்மா. என்னன்னா சுற்றியெல்லாம் பெரிய பெரிய கரையர்னு பெரிய பெரிய ஆளுகளாக நிற்கிறா 6 சமணர்கள். இது 8 வயசு பையன் 9 வயசு பையன் ஞானசம்பந்தர். ஏதாவது கெடுதல் வந்துருச்சுன்னா அப்படின்னு சொல்லி நம்ம வரவழைச்சிட்டோமே, இந்த பிள்ளைக்கு ஒரு கெடுதல் வந்துருச்சுன்னா அது எவ்வளவு பெரிய பாதகம் அப்படின்னு சொல்லி கண்ணீர் விட்டுட்டா. அந்த இடத்துக்கு 11 பாட்டு பாடுறாரு ஞானசம்பந்தர். பயப்படாதே சொக்கன் எனக்கு உள்ளே இருக்கிற, நீ பயப்படாதேனார். மாணி நேர்வெளி மாதராய் வழுதிக்கு மாபெரும் தேவிகள் பானல் வாய் ஒரு பாலன் ஈங்கு இவன் என்று நீ பரிவி எய்திடல். ஆனை மாமலை இருக்குதுல்லவா, ஆனை மாமலை ஆதியாய இடங்களில் பல அல்லர் சேர் ஈனர்கட்கு எளியே நலன் திரு ஆலவாய் அரண் நிற்கவே என்று பாடினார். சிவபெருமான் துக்கநாதர் இருக்கும்போது நான் சின்ன பைய அவர்களால் இடைஞ்சல் வரும்னு நீ பயப்படாதேன்னு பாடினார். விளங்குதா? ஆமாம். அதுக்கு மேலே ஞானசம்பந்தர் பாண்டியனுடைய வெப்பு நோய் தீர பதிகம் பாடினார். அது என்ன பதிகம்? அதுதான் திருநேற்று பதிகம். திருநேற்று பதிகம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஞானசம்பந்தர் அவதாரமே திருநேற்று பதிகம் பாடுவதற்காக. திருநேற்று பதிகம் பாடுவார். திருநீருக்கு மேலே உயர்ந்த பொருள் இல்லை. திருநீருக்கு மேலே உயர்ந்த பொருள் புரியுதா? திருநீர் பூசிட்டான்னா அவனுக்கு சிவலோகம். திருநீர் பூசினான்னா சிவலோகம். திருநீர் கூசப்படாது. திருநீர் நிறைய பூசணும். பொட்டு வைக்கப்படாதுமா, நிறைய பூசணும். ஐயோ எப்படி நூல்கள் சொல்லு தெரியுமா? பேசில் தாம் ஈசனே எந்தா எந்தை பெருமானை என்றென்றே பேசி பூசில் தாம் திருநீரை நிறைய பூசி போற்றியம் பெருமானை என்று வென்றார் நேசத்தார் பரப்பரப்பை கடந்தார் நம்மை ஆண்டானே அவாவல்ல கல்வனேனே மாசற்ற மணிக்குன்றை எந்தோ என்ன நீ ஆட்கொண்ட வண்ணந்தாரே. திருவாசகம். அதுக்கு மேலே மாணிக்கவாசகர் சொல்கிறாரு, நான் பிறப்புக்கு பயப்பட மாட்டேன், இறப்புக்கும் பயப்பட மாட்டேன், வியாதிகளுக்கும் பயப்பட மாட்டேன், திருநீர் பூசாதவனை கண்டா பயப்படுவேங்கிறார். பிணியலா வரினு மஞ்சேன் பிறப்பினோடு இறப்பும் மஞ்சேன் துணி நிலா அணியனாந்தன் தொழும்பரோடு அழுந்தி அம்மாள் திணிநிலம் பழந்துங்கானா சேவடி பரவி வெந்நீர் அணிகளாத வரை கண்டால் அம்மா நாம் அஞ்சுமாறு. நல்லா விளங்குதா? திருநீர் பூச பயப்படப்படாது, கூசப்படாது. ஐயோயோ திருநீர் பூசுறது தான் நல்லதே, அதுக்கு மேலே நல்லதே இல்லை. ஒரு ராஜா சேரமான் பெருமாள் பட்டத்து யானை மேலே பவனி வந்தார். பவனி வரும்போது முன்னால் ஒரு வண்ணான் மூட்டை தூக்கிட்டு வந்தான். உவர் மண் அந்த வஸ்திரத்துக்கு போனதுக்காக. அது கொஞ்சம் தூரத்தில் கொஞ்சம் படபடன்னு மழை தூரிச்சு அந்த மண் கரைஞ்சி உடம்பு முழுவதும் வடிஞ்சு பூத்து போச்சு. பூத்து போனவுடனே ஒரே வெண்மையா திருநீர் போல தெரிஞ்சுது. ராஜா என்ன பண்ணார்? கீழே இறங்கி அவன் காலில் விழுந்து நமஸ்காரத்தை பண்ணார். அவன் பதறி போனான், நான் அடி வண்ணான் சாமி, உங்களுக்கு அடிமை செய்கிற வண்ணான்னு. ராசா விழுந்து கும்பிட்டா என்ன பண்ணுவான்? பதறி போனான். அதுக்கு அவர் என்ன சொன்னார்? நான் அடி சேரன்னார். நீ வண்ணான்ங்கிறதும் தெரியும், உன் மேலே பூத்து இருக்கிறது ஒவ்வொரு மண்ணுன்னு தெரியும். திருநீற்றினுடைய நிறத்தை ஞாபகப்படுத்தி எதனாலும் கும்பிட்டேனார். திருநீற்றினுடைய நிறத்தை ஞாபகப்படுத்துறதுக்கு கும்பிட்டா உண்மையா திருநீர் பூசணம் என்ன பாடுபடுவார்? எப்படி பற்றி விடுவோம்? யானையிலிருந்து இறங்கிப்பா சேரர் வரான் துளக்கண்டு சிந்தை நொந்து மிக வருந்தி ஆரென்று அடியேனை கொண்டது அடியேன் அடி வண்ணான் என்ன சேரர் வரான் அடிச்சேரன் அடியேன் என்று திருநீற்றின் வார வேட நினைப்பித்தீர் வருந்தாதேகும் என முடிந்தார் பெரிய புரான். இன்னொரு ராஜா அந்த காலத்து ராஜா பூரா விபூதி பூச்சிருந்தாப்பா, சிவபூஷை பண்ணாப்பா. அதனால நாடு நல்லா இருந்துச்சுப்பா. அடாடாடாடாடாடாடா நல்லா புரியுதா? இன்னொரு ராஜா, அது உங்கள் நாட்டு ராஜா தான், வரகுண பாண்டியன். அவன் என்ன பண்ண தெரியுமா? ஐயோ அவனுடைய செயலை பார்த்தா பத்தியை பார்த்தா சொல்லி முடியாது. வரகுண பாண்டியன் கல்யாணம் பண்ணன வரகுண பாண்டியன் பண்ணிக்கிட்டு மனைவி கையை பிடிச்சிக்கிட்டு இப்படி சுற்றி வந்தேன். வந்தபோது மனைவி இப்படி திரும்பி பார்த்தபோது ரொம்ப லட்சணமாக அழகாக இருந்தாளாம். அப்படி அழகாக இருந்த உடனே அவன் நினச்சானா, இப்படி நல்ல லட்சணம் அழகு உள்ள பொருளெல்லாம் சிவனுக்குத்தானே அப்படி நினச்சானா. அப்படியே கூட்டிகிட்டு போய் கற்பகிரகத்துக்கு முன்னாடி நின்று, பெருமானே இந்த பெண்ணை நீ ஏற்றுக்கொள்ள வேணும்னாலும்
சுவாமி அப்படியே சிவலிங்கத்தில் மறைச்சிக்கிட்டாராம். திருவிடமருதூர்லேருந்து அவன் படி செஞ்சிருக்கா வரகுண பாண்டியன். விளங்குதா? அவன் அரசன் எதிரி அரசனோட சண்டைக்கு போனானா, போகும்போது திருநீரை நிறைய பூசிக்கிட்டு போனானா ராஜா. கவசம் திருநீருக்கு கவசம்னு பேருமா, காப்புன்னு பேருமா, ரச்சைன்னு பேருமா. அடாடாடாடாடா, திருநீர் பூசிட்டா பேய் விசாசெல்லாம் வராது, பில்லி சூனியம் வராது, காத்து கருப்பு வராது. புரியுதா? திருநீர் பூசிட்டா இதெல்லாம் வராது. அதனாலே அப்படி திருநீர் நிறைய பூசிக்கிட்டு போனேன். போய் சண்டையில் வெற்றி பெற்று திரும்பி வந்தேன். வரும்போது யுத்த களத்தில் கிடந்த ஒரு அம்பு காலில் குத்தி பிடிச்சு, குத்தி ரத்தம் வந்துருச்சு. அப்போ அவன் என்ன சொன்னானா, இந்த காலுக்கு இப்படித்தான் வேணும்னானா. ஐயோ குத்தி பிடிச்சே ரத்தம் வந்துருச்சேன்னு அப்படி சொல்லலையா, இந்த காலுக்கு இப்படித்தான் வேணும்னானா. ஏன்னு கேட்டால் திருநீர் பூசப்பெறாத காலுக்கு இப்படித்தான் வேணும்னா. உடம்புல பூசலாம், காலில் பூசப்படாது திருநீர், பாதத்தில் பூசுகிற வழக்கம் இல்லை. ஆகையினால் திருநீற்றில் அந்த ராஜா எவ்வளவு ஈடுபாடு வச்சு திருநீற்றுக்காக உயிரை விட்ட ராஜாக்கள் இருக்கிறான் திருநீற்றுக்காக. அதனால நீரில்லா நெற்றி பால், நெய்யில்லா உண்டி பால், ஆறில்லா ஊருக்கு அழகு வாழ், மாறில் உடன்பிறப்பில்லா உடம்பு வாழ்வாளே மடக்கொடி இல்லா மனை என்பது அவ்வை பாட்டு. அதனால திருநீர் நிறைய இருக்கணும். அதனால என்ன பண்ணார் ஞான சம்பந்தர், அந்த பாண்டியனுடைய வெப்பு நோய் நீங்குவதற்காக திருநீற்று பதிகம் பாடினார். மந்திரமாவது நேரு, வானவர் மேலது நேரு, சுந்தரமாவது நேரு, துதிக்கப்படுவது நேரு, தந்திரமாவது நேரு, சமயத்தில் உள்ளது நேரு, செந்துவர் வாயுமை பங்கன் திருவாலவாயான் திருநீரே. வேதத்தில் உள்ளது நீரு, வெந்துயர் தீர்ப்பது நீரு, போதம் தருவது நீரு, புன்மை தருவது நீரு, தவிர்ப்பது நீரு, ஓதத் தகுவது நீரு, உண்மையில் உள்ளது நீரு, சீத புனல் வயல் சூழ்ந்த திருவாலவாயான் திருநீரே முத்தி தருவது நீரு. நல்ல ஞாபகம் கேட்குறீங்களா? முத்தி தருவது நீரு, முனிவர் அணிவது நீரு, பத்தி தருவது நீரு, பறவை இனியது நீரு, சத்தியம் ஆவது நீரு, தக்கோர் புகழ்வது நீரு, சித்தி தருவது நீரு, திருவாலவாயான் திருநீரே காண இனியது நீரு, கவினை தருவது நீரு, பேணி அணிபவர்க்கெல்லாம் பெருமை கொடுப்பது நீரு, மானம் தகவது நீரு, மதிய தருவது நீரு, சேனம் தருவது நீரு, திருவாலவாயான் திருநீரே பூசை இனியது நீரு, பூசை இனியது நீரு, புண்ணியம் ஆவது நீரு, பேச இனியது நீரு, பெருந்தவத்தோர்களுக்கெல்லாம் ஆசை கெடுப்பது நீரு, அந்த மதாவது நீரு, தேசம் புகழ்வது நீரு, திருவாலவாயான் திருநீரே அறுத்தமதாவது நீரு, அவல அறுப்பது நீரு, வருத்தம் தணிப்பது நீரு, வானம் அளிப்பது நீரு, பொருத்தமதாவது நீரு, புண்ணியர் பூசு வெண்ணீரு, திருத்தகம் ஆளிகை சூழ்ந்த திருவாலவாயான் திருநீரே எயிலது அட்ட நீரு, இருமைக்கும் உள்ளது நீரு, பயிலப்படுவது நீரு, பாக்கியமாவது நீரு, துயிலை தடுப்பது நீரு, சுத்தமதாவது நீரு, அயிலை பொலிதரு சூலத்து ஆலவாயான் திருநீரே. ராவணன் மேலது நீரு, ராவணன் திருநீர் சிவபூசக்கரன் தானே, ராவணன் மேலது நீரு, என்ன தகுவது நீரு, பராவணமாவது நீரு, பாவம் அறுப்பது நீரு, தராவணமாவது நீரு, தத்துவமாவது நீரு, அரா வணங்கும் திருமேனி ஆலவாயான் திருநீரே மாலோடு அயனறியாத வண்ணமும் உள்ளது நீரு, மேலுரை தேவர்கள் தங்கள் வெய்யது வன்பொடி நீரு, ஏல உடம்பிடது இருக்கும் இன்பம் தருவது நீரு, ஆலமதுண்டம் இடற்றம் ஆலவாயான் திருநீரே. குண்டிகை கையர்களோடு சமணர்கள் குண்டிகை கையர்களோடு சாக்கியர் கூட்டமும் கூட கண்டிகைப்பிப்பது நீரு, கருத இனியது நீரு, எண்டிசப்பட்ட பொருளார் ஏத்தந்தக எது நீரு, அண்டத்தவர் பணிந்து ஏத்தும் ஆலவாயான் திருநீரே. ஆற்றலடல் விடையேறும் ஆலவாயான் திருநீற்றை போற்றி பூகலி நிலாவும் பூசூரன் ஞான சம்பந்தன் தேற்றி தென்னன் உடலூற்ற தீப்பினியாயின தீர சாற்றிய பாடல்கள் பத்தும் வல்லவர் நல்லவர் தாமே. திருச்சிற்றம்பலம். நம்ம பார்வதீபதை. அதனாலே திருநீருக்கு மேலே உயர்ந்த பொருள் இல்லை. அப்படி திருநீரை பூசினாரு, காய்ச்சல் நின்று போச்சு. திருநீரை பூசினாரு, காய்ச்சல் நின்று போச்சு. அதற்கு மேலே அவனுக்கு புனல்வாதம் கனல்வாதம்னு வச்சானுங்க.
ஏழை கனல் வாதம் நெருப்பில் போட்டு பச்சையை எடுக்கிறது ஏட்டை. அது எந்த சமயத்து ஏடு வேகாமல் வருதோ அந்த சமயம் உயர்ந்தது என்று சொல்லி சபதம் பண்ணிக்கிட்டார்கள். அப்படி பண்ணிக்கொண்டு சமணர்கள் போட்டான், சாம்பலா போச்சு ஏடு. ஞானசம்பந்தர் போட்டார், பச்சையை எடுத்தார். திருநள்ளாற்று பதிகம். போகமார்த்த பூன்முலையால் தன்னோடும் பொன்னகலம் பாகமார்த்த பைங்கண் வெள்ளேற்றனல் பரமேட்டி ஆகமார்த்த தோளுடையன் கோவன ஆடையின் மேல் நாகமார்த்த நம்பெருமான் மேயது நல்லாரே என்பது திருநள்ளாற்று பதிகம். அந்த அந்த ஏட்டை எடுத்து நெருப்பில் போட்டாருப்பா. நெருப்பில் வேகலை, பச்சையாக இருந்துச்சான். முன்னைய விட கொஞ்சம் பசுமையாக இருந்துச்சான். நெருப்பை அந்த தேவாரை எரிச்சு பிடிச்சு. நெருப்பு தானே எல்லாத்தையும் எரிக்கும். நெருப்பை தேவாரை எரிச்சு பிடிச்சு. இதை அருணகிரிநாதர் சொல்கிறார். நெருப்பை எரிக்கும்னு சொல்ல முடியுமா ஐயா? நெருப்பை தானே எல்லாத்தையும் எரிக்கும். நெருப்பை எரிக்கும்னு சொல்ல முடியுமோ? இல்லை சொல்கிறது பொருத்தமா? இல்லை, உங்களுக்கு எப்படி தெரியுது? சொல்கிறது பொருத்தம் அல்ல தானே. நெருப்பு தான் எல்லாத்தையும் எரிக்கும். நெருப்பையும் எரிக்கும்னு சொல்ல முடியுமோ? சொல்கிறார் அருணகிரிநாதர் சொல்கிறார். சினத்தவர் முடிக்கும் பகைத்தவர் குடிக்கும் ஜெகுத்தவர் உயிர்க்கும் சனமாக சிரிப்பவர் தமக்கும் பழிப்பவர் தமக்கும் திருப்புகள் நெருப்பு என்று அறிவோம் யாம். நினைத்தது மலிக்கும் மனத்தையும் முறுக்கும் நிசிக்கரு வறுக்கும் பரவாமல் நெருப்பையும் எரிக்கும் பொறுப்பையும் இடிக்கும் நிறைப்புகள் உரைக்கும் ஜெயல்தாராய். திருத்தணி திருப்புகள் எல்லாம் நிறைய படிங்க. தேவார திருவாசகம் திருப்புகள் இதெல்லாம் நிறைய படிங்க. காலத்தை வீணாக்காதீங்க, பணத்தையும் சம்பாதிங்க. இந்த மாதிரி திருமுறைகளை நிறைய படியுங்க. ஆண் பெண் எல்லாரும் நிறைய படிங்க. நிறைய திருநீர் பூசுங்க. திருநீர் பூசுனா முத்தி கிடச்சி போச்சு. புரியுதா? ஆமாம், சைவத்தில் முக்கியமான பொருள் இது. சைவ சமயத்துக்கு முக்கியமான பொருள் இது திருநீர். இப்போ ஒருத்தன் சைவ சமயன்னு சொல்கிறதுக்கு அடையாளம் எது? திருநீர் அடையாளம். பரமசிவன் பத்தன் பரமசிவன் அமலன் பத்தற்கு சின்னம் உருகுடலில் கண்டியும் நீரும். கண்டியும் நீரும் நல்ல விளங்குதா? திருநீர் உருத்திராக்கம். திருநீர் மாயாமலத்தை போக்கும், உருத்திராக்கம் கண்மலத்தை போக்கும், பஞ்சாட்சரம் ஆணவ மலத்தை போக்கும். 3 பொருளுப்பா. பஞ்சாட்சர மந்திரம், திருநீர், உருத்திராட்சம். அப்பர் சாமி சொன்னார். அப்பர் சாமி எனக்கு முத்தியை கொடுன்னாரு, சிவகதியை கொடுன்னாரு. அது எப்படா கொடுக்க முடியும்? அது ரொம்ப பெருசு, இன்னும் உனக்கு தவம் போதாதுன்னாரு சாமி. அப்படின்னாரா? நீ தான் சொல்லியிருக்கிறா சாமி, சிவாய நம்மன்னு சொல்லி திருநீர் பூசனா முத்தியை கொடுப்பேன்னு நான் பூசுறேன்னாரு. கருவாய் கிடந்துன் கடலே நினையும் கருத்துடையேன் உருவாய் தெரிந்துந்தன் நாமம் பயின்றேன் உனது அருளால் திருவாய் ஒளிய சிவாய நம என்று நீரணிந்தேன் தருவாய் சிவகதி நீ பாதிரி புலிகிறது. ஆகையினாலே சிவாய நமன்னு விபூதி பூசிருங்க, உங்களுக்கு முத்தி கிடைச்சி போகும். விளங்குதா? இந்த ஜென்மத்தில் முன்ன ஜென்மத்தை செய்த பாவம் எல்லாம் தொலையும். பாவம் அறுப்பது நீர், பாவத்தை தொலைப்பது நீர். விளங்குதா? ஆகையினாலே நீர் திருநீருக்கு இன்னொரு பேர் தெரியுமா? பஸ்மம்னு பேர். பஸ்மம்னு பேர் தெரியுதா? பஸ்மம், சாம்பல், பஸ்மம். இந்த நாட்டு வைத்தியத்தில் மருந்து இருக்குதில்ல, தைலம், சூரணம், கஷாயம், மெழுகு, எண்ணெய், புரியுதா? இதுக்கெல்லாம் மேலாக உசந்ததாக இருப்பது பஸ்மமும் செந்தூரம். பஸ்மமும் செந்தூரம். பஸ்மமா செந்தூரமா? அடாடாடாடா. பஸ்மன் சிவபெருமான், செந்தூரம் உமாதேவி. புரியுதாம்மா? திருநீர் சிவபெருமான், குங்குமா உமாதேவி. இப்போ 2 பேர் இருக்கிறார்கள். பத்தியோடு சிவசிவா என்று திருநீற்றை பறிந்து கையால் எடுத்து பாரினில் விழாதபடி திருநீர் கொடுத்தா இந்த கையில் போடக்கூடாது. திருநீற்றை கொடுத்தா குறுக்களோ பற்றவங்களோ கொடுத்தாங்கன்னு வச்சுங்க, வாங்கி இந்த கையில் போட்டு இப்படி போட்டு வைக்கக்கூடாது. அபச்சாரம், அபச்சாரம், அபச்சாரம். அவ்வளவு. இது பூச தெரியாத மக்கள் நிறைய இருக்கிறாங்க. வாங்குற உடனே இந்த கையில் போடுறாங்க, கொஞ்சோடு தொட்டு வச்சுக்கிட்டு. திருநீர் சிவப்பிரசாதம். திருநீர் சிவப்பிரசாதம். அனுக்கிரகம், சிவனுடைய அனுக்கிரகம், அருள் கிடைப்பது திருநீர். திருவருள் செல்வம் சிவன் அருளாலே திருநீர் அணிந்தோமே தேவதேவன் கண்மணி மாலை சிறுவர பூண்டோமே பொருள் பெரிதுடைய அஞ்செழுத்ததனை புந்தியில் வைத்தோமே புண்ணியன் பொன்னடி நன்மலர் கொண்டு பூசனை செய்தோமே கருவினில் வாரா வகை சிவ கதையை கருத்துற கேட்டோமே கண்டிய நீரும் புனைந்த மெய்யடியார் கடலினை தொழுதோமே மறுமலர் பொழில் சூழ் மாணிக்கம் மலையை வணங்கிட பெற்றோமே மாதவன் முதலோர்
பெறுவதற்கரிய வாழ்வினை பெற்றோமே என்பது மாணிக்கமலை போற்றி பாமாலைன்னு பாடியிருக்கிறேன். விளங்குதா? திருநீற்று அணிந்து விட்டான்னா அவனுக்கு பிறப்பு இல்லை. விளங்குதா? அதனால திருநீரை அவ்வளவு அதான் பத்திக்கு முதல் பொருளாக இருப்பது, சைவத்தில் முதற் பொருளாக இருப்பது திருநீரு. அதுக்கு வடமொழியிலே விபூதின்னு பேர். வடமொழியிலே விபூதி. பூதினா செல்வம், பூதினா செல்வம், வீணா மேலான செல்வம். இப்போ நாயகர் விநாயகர்னு வருதல்லவா, நாயகர் தலைவர், வீணா மேலான தலைவர். அதுபோல விபூதினா மேலான செல்வம், பூதினா செல்வம். பூதியனை தான் கொடுக்கையார் பூதி என்னும் பேர் ஓதினர் வெண்ணீற்றனுக்கு என்று ஓர் என்பது சைவ சமய நெறி. அதனால பெரியோர்களே, அன்பர்களே, இந்த நாடு சைவ சமயத்துக்கு அதிகமான பணி செய்த நாடு செட்டி நாடு. அதிகமான திருப்பணி செய்த நாடு செட்டி நாடு. இதெல்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம். நிறைய பணி செய்த நாடு, சைவ சமயத்தை வளர்த்த நாடு பாண்டி நாடு. பாண்டி நாடு தானே இது. பாண்டி நாடு சைவ சமயத்தை நிலைநாட்டியது. அதை திருவிளையாடல் புராணத்தில் சொன்னார், சிவபெருமானே பரம்பொருள் என்று. சிவபெருமான் தான் முழு முதற் கடவுள். மற்ற தெய்வங்கள் எல்லாம் பிறக்கும் இறக்கும். 100 கோடி பரமர்கள் நொங்கினார், 6 கோடி நாராயண ரங்கனே, 7 கங்கை மணல் எண்ணில் இந்திரர், ஈரில்லாதவன் ஈசன் ஒருவனே என்பது அப்பர் தேவாரம். அதனாலே சிவபெருமானே பரம்பொருள் என்று நெருப்பு சத்தியம் பண்ணி கொடுத்தது. நெருப்பில் ஏட்டை போட்டு பச்சையை எடுத்தார், தண்ணீரில் ஏட்டை போட்டு எதிர்த்து போச்சு. அந்த ஏட்டை எங்கே எடுத்தாரு தெரியுமா? திருவேடகத்தில். சோழவந்தாட்டத்தில் திருவேடகம். ஏடு எடுத்த இடம் ஏடகம். தண்ணீரில் ஏட்டை போட்டு தேவாரத்தை போட்டு அது எதிர்த்து போகிறாப்புல பாடினார். அதுக்கு திருப்பாசுரம்னு பேர். வாழ்க அந்தனர் வானவர் ஆணினம் வீழ்க தன்புணல் வேந்தனு ஓங்குக ஆழ்க தீயதெல்லாம் அறநாமமே சூழ்க வையகமும் துயர் தீர்கவேன்னு பாடி அந்த ஏடு எதிர்த்து போச்சுப்பா தண்ணீரில். அந்த குலச்சர நாயனார் குதிரையில் போய் அந்த ஏட்டை எடுத்துகிட்டு வந்தார். நல்ல விளங்குத. அதனாலே நம்முடைய அருளாளர்களுடைய வாக்கு வேத வாக்கு. நம்முடைய அருளாளர் வாக்கு வேத வாக்கு. ஞானசம்பந்தர் முதலானவர்கள்லாம் அவங்க இஷ்டத்துக்கு பாடலை, கல்லூரியில் போய் படிச்சு விட்டு பாடல, ஞானப்பாலை குடிச்சு விட்டு பாடினாங்க. படித்து பாடினதல்ல, பாலை குடிச்சு விட்டு பாடினது. அருமை அருமை அருமை. நல்ல விளங்குதா? ஞானப்பால் பாட்டாக வந்துச்சு. ஞானப்பால் என்ன புரியுதாக்கறனா? படிச்சுட்டு பாடலை, பால் குடிச்சு விட்டு பாடினது. ஞானப்பாலை குடிச்சிட்டு பாடினது. அம்மை மூலை ஞானப்பால் பாடலாக அமைந்ததுதான் காளிநகர் புள்ளையார்க்கு வெம்மை மிகு சூலை நோய் பாடலாக விளைந்ததுதான் திருவாமூர் வேந்தருக்கு பொய்மை மிகு ஓலைதான் பாடலாக புகுந்ததுதான் நாவலூர் புலவனார்க்கு செம்மைதரு அஞ்செழுத்து பாடலாக சேர்ந்ததம்மா வாதவூர் செல்வனார்க்கே என்பது திருமுறை ஞானப்பாடல்னு பாடியிருக்கிறேன். அந்த நூலும் வெளியில் வரும். திருமுறை ஞானப்பாடல். விளங்குதா? இந்த சாமியை சுட்டி காட்டினவங்க 2 பேர். சாமியை காட்ட முடியாது. யாரா பால் கொடுத்தான போது வந்தாங்க, பால் கொடுத்தான்னு சுட்டி காட்டினார். வேற யாரு? ஞானசம்பந்தர். திருவாசகத்துக்கு என்ன பொருள்னு அந்தணர்கள் கேட்கும்போது மாணிக்கவாசகர் என்ன பண்ணார்? அங்கே ஆடுறான அவன்தான் பொருள்னு காட்டினார். சிதம்பரத்தில் சாமியோடு கலந்துட்டார். சாமியை காட்டினவர்கள் இந்த 2 பேரும். இந்த 2 பேரும் மதுரையிலே அதிசயத்தை செய்தார்கள். ஞானசம்பந்தன் மதுரையில் அதிசயத்தை செஞ்சாரா? மாணிக்கவாசகர் மதுரையிலே அதிசயம் செஞ்சார். நிறைய குதிரையாக்குனார், குதிரையை நரியாக்குனார், சாமி மண்ணு சுமந்தார். புரியுதா? இத்தனை அதிசயம் மதுரையில் நடந்துச்சு. விளங்குதா? ஆகையினாலே இந்த பாண்டி நாடு சைவத்தை நிலைநாட்டியதிலே முதன்மையாக இருப்பது. அந்த நாட்டில் இருக்கிற நீங்கள் எல்லாம் புண்ணியவான்கள். கொடுத்து வைத்தவர்கள். பாண்டி நாட்டில் இருக்கிறவர்கள் கொடுத்து வை. சோழ நாடு சாதாரணம் அல்ல, பாண்டி நாட்டை விட உசந்தது எங்கள் நாடு. என்ன காரணம் தெரியுமா? சாமி எங்கே ஆடுறாரு? அதுக்கு என்னென்னமோ இடைஞ்செல்லாம் வருதா? அப்போது அந்த சிதம்பரத்துக்கு என்னென்னமோ இடைஞ்செல்லாம் எத்தனையோ தடவை வந்து தப்பிச்சிருக்குது. இப்போவும் இடைஞ்சல் வந்துருக்கு. அந்த இடைஞ்சலை அந்த நடராசா பார்த்துக்கிட்டு இருக்காரு. உடனே அதுக்கு ஏதாவது விடுதலை பண்ணணும், நக்கரகம் பண்ணணும். விளங்குதா? கும்பிட்றவனுக்கு அணுக்கரகம் பண்ணணும், அதை கெடுக்கிறவனுக்கு நிக்கரகம் பண்ணணும். விளங்குதா? ஆகையினாலே அங்கே தான் ஆடுறாரு. எங்கே ஆடுறாரு? சிதம்பரத்தில் ஆடுறாரு.
ஏன் மதுரையில் ஆடலையா? ஆடுறாரு. எப்போ ஆடுறாரு தெரியுமா? எப்படி ஆடுறாரு தெரியுமா? மீனாட்சி கல்யாணத்துக்கு சிவபெருமான் பூதகணங்களோடு சிவகணங்களோடு தேவர் கூட்டத்தோடு வந்தாரா? அதில் 2 பேர் முக்கியமானவங்க. யார்? பதஞ்சலி வியாக்கிரபாதர். பதஞ்சலி வியாக்கிரபாதர் நீங்கள் கேள்வி கூட பட்டிருக்க மாட்டீங்க, யாரும் புலவர்களும் சொல்கிறதில்லை. பதஞ்சலி முனிவரும் வியாக்கிரபாதரும் அவங்களுக்காகத்தான் சிதம்பரத்தில் கூத்தே. அவங்க 2 பேரும் இந்த ஆனந்த தாண்டவம் வேணும், முத்தியெல்லாம் வேண்டான்ட்டாங்க. புரியுதாம்மா? ஆனந்த தாண்டவம் தான் வேணும், புரியுதா? முத்தியே வேண்டான்ட்டாங்க. இந்த கூத்து பார்த்தா போதும் அப்படின்ட்டாங்க. அவங்க 2 பேரும் மீனாட்சி கல்யாணத்துக்கு வந்தாங்க. வந்து எல்லாரும் சாப்பிட்டாங்க. இந்த 2 பேரும் சாப்பிடலை. பதஞ்சலி வியாக்கிரபாதரும் சாப்பிடலை. சாப்பிடாமையினால இந்த பொண்ணு வீட்டு ஜனங்க, இது மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க 2 பேரும் சாப்பிட மாட்டேங்கிறாங்க. ஏதோ பிணங்கிக்கிட்டாங்களோ என்னமோன்னு சொல்லி மாப்பிள்ளை கிட்ட போய் சொன்னாங்க, இந்த மாதிரி உங்கள் வீட்டுக்காரங்க 2 பேரும் சாப்பிட மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொன்ன உடனே சாமி அந்த 2 பேர்த்தையும் கூப்பிட்டாரு. பதஞ்சலி வியாக்கிரபாதரை கூப்பிட்டாரு. ஏன் நீங்கள் சாப்பிடலையாமேன்னாரு. மாப்பிள்ளை சாப்பிட்றதில்லை தெரியுமா? சிவருமான் சாப்பிட்றதில்லை. அதனால் ஏன் நீங்கள் சாப்பிடலையாமேன்னாரு. நாங்கள் கூத்து பார்க்காம சாப்பிட்ற வழக்கம் இல்லை. நாங்கள் கூத்து பார்க்காம கொள்கை கூத்து பார்க்காம சிவபூசை பண்ணாமல் சாப்பிட்றதில்லை. சிவபூசை செய்யும் மற்றொன்றும் செய்யல், சிவபூசை செய்தவன் செய் என்பது சைவ சமயநெறி. அதனால் நாங்கள் தாண்டவத்தை பார்த்துட்டு தான் சிதம்பரத்தில் சாப்பிடுவோம், இங்கே பார்க்காம நாங்கள் சாப்பிட மாட்டோம்னு நாங்கள். பதஞ்சலி வியாக்கிரபாதருப்பா மாப்பிள்ளைகிட்ட அப்படி சொன்ன உடனே அவர் என்ன பண்ணார், அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம் ஐயா, சிதம்பரத்தில் போய் பார்த்துக்கலாம் ஐயா, நீங்கள் சாப்பிடுங்கன்னு சொல்லலை. உடனே ஆடினார். எப்படி ஆடினார்? வெள்ளி மன்றம் வந்து இறங்கியது. நாரதர், கிண்ணறர், கும்புரர், கந்தருவர், விஞ்சையர்கள் எல்லாம் அவங்க வாத்தியத்தை எடுத்துக்கிட்டாங்க. பானுகம்பன் சங்கத்தை முளைக்கினான், வானாசுரன் மத்தளத்தை முளைக்கினான். சுவாமி ஆடினார், வெள்ளி அம்பலத்திலே ஆடினார். மதுரை வெள்ளி அம்பலம், சிதம்பரம் பொன்னம்பலம் எல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்கள? மதுரை வெள்ளி அம்பலம், சிதம்பரம் பொன்னம்பலம் ஆடினார். அதனாலே மற்ற தேவர்களும் மனிதர்கள் அந்த கூத்தை பார்த்தார்கள். எல்லாம் விளங்குதா? முதலிலே ஆடியது சிதம்பரம், பிறகு இங்கே மீனாட்சி கல்யாணத்திலிருந்து ஆடியது மதுரை. அதுவும் ஒரு ராஜனுக்காக, ராஜசேகர பாண்டியனுக்காக கால் மாறி ஆடினார். சிதம்பரத்தில் இடது காலை தூக்கி வலது காலை ஊன்றி ஆடினார். மதுரையில் இடது காலை ஊன்றி வலது காலை தூக்கி ஆடினார் ராஜசேகர பாண்டியன். அந்த ராசாக்கள்லாம் எவ்வளவு சிவபக்தியுடையவனாக இருந்திருக்கிறேன். இப்போ சாமி இல்லைங்கிறவன்ல வந்திருக்கிறேன். ஐயோ சகிக்க முடியலை. விளங்குதா? ராஜசேகர பாண்டியர் 63 கலை கற்றிருந்தானா, பரதக்கலையை கற்றுக்கொள்ளவில்லையா. என்ன காரணமா? சாமி ஆடுறாரு நம்மளும் ஆடப்படாதுன்னு கற்றுக்கொள்ளவில்லையா. அது சோழ நாட்டில் இருந்த வந்த ஒரு சிவபக்தன் சொன்னானா, எங்கள் ராசாவுக்கு 64 கலையும் தெரியும், உனக்கு ஒன்று தெரியாதுன்னானா. சரி, அதையும் தான் அப்புறம் கற்றுக்குவோம்னு கற்றுக்கிட்டானா ராஜசேகர பாண்டியன். கற்றுக்கொண்டு சில நாள் ஆடும்போது கை காலு கொஞ்சம் வலி தெரிஞ்சுதான். ஆடும்போது கையை நீட்ட, காலை நீட்ட, மடக்க, வீச இப்படி பண்ணும்போது கை காலு கொஞ்சம் வருத்தம் தெரிஞ்சுதான். அப்படி வருத்தம் தெரிஞ்சவொடனே சாமிகிட்ட போய் வேண்டினானா, இப்போ கொஞ்ச நாள் நான் ஆடும்போது எனக்கு வருத்தம் தெரியுது, எத்தனையோ கோடி காலமாக ஒரு காலை ஊன்றி ஒரு காலை தூக்கி ஆடிக்கிட்டு இருக்கா சாமி, உனக்கு எவ்வளோ வருத்தம் இருக்கும், அதனால் நீ காலை மாற்றி ஆட வேணும்னு நானா. வலது காலை வீசி இடது காலை ஊன்றி ஆட வேணும்னு நானா. உடனே ஆடிடுவாரா? பேசாமல் இருந்தார். உடனே வாழை நட்டு, பெருமானே நீ மாறி ஆடவில்லையானால் இந்த வாளிலே குப்புற விழுந்து நான் இறந்து போவேன் அப்படின்னு பாய போனா. உடனே ஆடிட்டார். பாய போனா வாளில் விழுந்து உடனே இடது காலை ஊனினார், வலது காலை தூக்கி ஆடினார். நாட்டினான் குறித்து பாய நன்னு முன் இடத்தால் ஊன்றி நீட்டினான் வலத்தால் வீதி நிருமலன் மாறியாடி காட்டினான் கண்ணினாடன் கவலையும் பாசம் ஒன்று வீட்டினான் பரமானந்த வேலையுள் வீட்டினானே என்பது திருவிளையாட புராணம். விளங்குதா? ஆகையினாலே இப்போ கான்மாரி ஆடியது வெள்ளியம்பலம் மதுரையில். புரியுதா? இங்கே எங்கே எவ்வளோ தூரம் மதுரை? எவ்வளோ தூரம்? 3 மணி நேரமா? அதனால அப்படிப்பட்ட ராஜாக்கள் இந்த நாட்டில் இருந்து சிவபக்தியை வளர்த்திருக்கிறார். சிவாலயம் எத்தனை கட்டியிருக்கிறார்? ராஜாக்கள் எப்படி சிவபக்தியை வளர்த்திருக்கிறார், சைவ சமயத்தை வளர்த்திருக்கிறார். அப்படிப்பட்ட அந்த நாடு. ஆகையினால இந்த நாட்டில் பிறக்க கொடுத்து வைத்தவர்கள், சைவ சமயத்தில் சேர கொடுத்து வைத்தவர்கள், முன்னமே தவத்தை செய்தவர்கள்.
விளங்குதா? ஆகையினால உங்களுக்கு இந்த மாதிரி எல்லாம் வாய்ப்பை சிவபெருமான் உண்டு பண்ணி கொடுத்துருக்காரு. அதனால பக்தினா சிவபக்தி, சிவபக்தினாலே முத்தி, பத்தியினாலே முத்தி. முத்தி நெறி அறியாத மூர்க்கருடு முயல்வேனை பத்தி நெறி அறிவித்து பலவினைகள் பாருவண்ணம் சித்தமல அறுவித்து சிவமாக்கிய நையாண்ட அத்தனக்கருடைய வர ஆறுபுருவார சோவே திருவாசல். விளங்குதா? அதனாலே பத்தி கொஞ்சம் மணினா கூட பலன் அதிகம் தருகிறான். ஒரு குரங்கு வில்லு மரத்திலிருந்து இலையை பறித்து போட்டுது. வில்லு மரத்திலிருந்து இலையை பறித்து போட்டுதுமா. அடியில் சாமியும் அம்பாள் உட்கார்ந்துருந்தாங்க. அவங்க திருமேனியில் அந்த வில்வம் விழுந்த உடனே சாமி என்ன பண்ணாரு? அந்த குரங்கை கீழே வாடினாரு. அப்படி சொன்ன உடனே அதுக்கு ஞானம் வந்துருச்சு. சாமி கூப்பிட்ட உடனே அதுக்கு ஞானம் வந்துருச்சு. அது பெருமானே பேசிச்சு குரங்கு, பெருமானே அடியன் செய்த பிழைய பொறுக்க வேணும் அப்படின்னுச்சான். இந்த வில்வத்தை பறித்து போட்டது அது பிழைன்னு நினச்சி சாமி கூப்பிட்றாரு. இல்லை நீ பிழை செய்யலை, மனுஷங்கூட வில்வத்தில் பூஜை பண்ண மாட்டேங்கிறான் சிவ பூஜை, நீ வில்வத்தினாலே என்ன பூஜை பண்ணின, அதனாலே நீ சோழ வம்சத்தில் பிறந்து 3 லோகத்தையும் ஆழ்வாயின்னு வர கொடுத்தாரு. குரங்குக்கு வில்வத்தை பறித்து போட்ட குரங்கு. அதே மாதிரி திருவானக்காவலில் வாய் நூலால் பந்தல் போட்டுச்சு சிலந்தி பூச்சி. வாய் நூலால் பந்தல் போட்ட அந்த சிலந்திய பூச்சியே சுபதேவன் என்கிற சோழ மகாராசனுக்கு புத்திரனாக பிறக்க வச்சு கோச்சங்கட் சோழன் என்கின்ற பெயருடனே 70 கோயில் கட்டி நாயன்மாரில் ஒருவராக வந்துட்டான். சிலந்தி பூச்சி. அதே மாதிரி வேதாரண்யத்தில் நெய்யை குடிக்க வந்துச்சு எலி. அது வந்தது அந்த சுடரில் வர்ற அவசரத்தில் அந்த மூக்கு சுட்டு பிடிச்சு. சுடரில் சுட்ட உடனே இப்படி உதறின உடனே அந்த திரி விலகி அந்த தாரையை விட்டு விலகி கொஞ்சம் ஒசரமாக எரிஞ்ச உடனே சாமி சந்தோஷப்பட்டு அந்த எலியை நீ மாவலி சக்கரவர்த்தியா நம்முடைய ஆலயத்தில் விளக்க உயர தூண்டி விட்டபடியினாலே நீ மாவலி சக்கரியா பிறந்து 3 லோகத்தையும் ஆழ்வாயின்னு வரம் கொடுத்தார். நிறைமறை காடு தன்னில் நிண்டறி தீபன் தன்னை கரநிற தெழுதென் மூக்கு சுட்டிட கணன்று தூண்ட நிறைகடல் மண்ணு வண்ணு நீண்ட பயப்பமெல்லாம் குறைவர கொடுப்பர் ஒரும் குறுக்கை விரட்டனாரே என்பது அப்பர் தேவார். நல்ல விளங்குதா? இதெல்லாம் கட்டுக்கதை அல்ல, அருளாளர்கள் வாக்கு, வேத வாக்கு, சிவவாக்கு. நல்ல விளங்குதா? சிவ வாக்கியம் கேட்டால் சிவ பாக்கியம் கிடைக்கும். சிவ வாக்கியத்தை கேட்டீங்கன்னா சிவ பாக்கியம் கிடைக்கும். விளங்குதா? ஆகையினாலே நமக்கு கிடைச்சிருக்கிற சமயம் உயர்ந்தது, சைவ சமயம் உயர்ந்தது. நமக்கு கிடைச்சிருக்கிற நாடு உயர்ந்தது, நமக்கு கிடைச்சிருக்கிற கடவுள் உயர்ந்தவர். விளங்குதா? நமக்கு கிடைச்சிருக்க நூல்கள் உயர்ந்தது, நமக்கு கிடைச்சிருக்க குருமார்கள் உயர்ந்தவர். ஞானசம்பந்தர் போலான குருமார்கள் உயர்ந்தவர். நல்லா புரியுதாயா? அதான் பால் குடிச்சுக்கிட்டு பாடினான்னு உமாதேவி பால் குடிச்சிட்டு பாடினான்னு அப்புறம் என்னதை விட பண்ணும்? மாணிக்கவாசர் சிவபெருமானை குருவா வந்து உபதேசம் பண்ணாது. ஆவுடையார் கோயில் ஆவுடையார். விளங்குது? இப்படிப்பட்ட அருளாளர்கள் நம்முடைய கட்சி தலைவர்கள், நமக்கு குருமார்கள். விளங்குதா? அதனாலே இந்த மாதிரியான சமயம், இந்த மாதிரியான கடவுள் கிடைக்காது. இதை பின்பற்றி நடப்பது நம்முடைய கடமை. பின்பற்றி நடப்பது நம்முடைய முக்கியமான கடமை. நடக்கவில்லை ஆனால் என்ன பண்ணுவார்? இந்த நாட்டில் பிறக்க வச்ச சைவ சமய அருளாளர்கள், சிவாலயங்கள், அருள் நூல்கள் இருக்கின்ற இந்த நாட்டில் பிறக்க வச்ச சைவ சமயத்தை பின்பற்றி நீ நடப்பா என்று நான் நினைச்சேன். நீ நடக்கவில்லை, அதனாலே உன்னை அடுத்தாப்புல சீனாவில் போட்டேன்னு போட்டுருவார். பாகிஸ்தானா சீனாவுக்கு அனுப்பிச்சு விடுவார். நல்லா புரியுதா? ஆகையினால இந்த நாட்டில் பிறக்க சாமி அருள் பண்ணியிருக்கிறாரு. இந்த சைவ சமயத்தை பற்றி தெரிந்து கொள்ள அருள் பண்ணியிருக்கிறாரு. அது செட்டிநாடு மிக உயர்ந்தது. என் செட்டிநாட்டுக்கு எனக்கு ரொம்ப தொடர்பு. அதான் தேவகோட்டை எங்கள் குருநாதர்னா பார்த்துங்களே. தேவகோட்டை எத்தனையோ தடவை வந்திருக்கிறேன். தேவகோட்டை குருநாதர்கிட்ட பாடம் நிறையா கேட்டிருக்கிறேன். நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களே, பாலகவின்னு பேர். பாலகவினுக்கு ஈசான சிவாச்சாரிய சுவாமிகிட்ட ஆச்சாரிய விஷம்பத்து கொண்டவர். விளங்குதா? பெரிய படிப்பு. வடமொழி தென்மொழி ரெண்டுலையும் எல்லா ஆதீனங்கள்லேயும் அவங்க வித்துவான். திருவாவூர், தருமபுரம், திருப்பனந்தாள், மதுரை எல்லா ஆதீனங்கள்லேயும் அவங்க வித்துவான். விளங்குதா? அப்படிப்பட்ட பிரபலமான வித்துவான். அவரிடத்துல நான் 1972 தீட்சை வாங்கி தினந்தோறும் பூஜை பண்ணுறேன். அக்னி காரியத்தோட தினந்தோறும் சக்கரை பொங்கல் வச்சு அபிஷேகம் பண்ணி பஞ்சமூர்த்தியோடு வச்சு பூஜை பண்ணுறேன். விளங்குதா? ஏன்னா அதை சொல்லிக்கொள்ள எனக்கு ஆசையாக இருக்குது, அதனால் சொல்கிறேன். நீங்களும் அப்படி பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். நீங்களும் தீட்சை வாங்கி, தீட்சை இல்லைன்னா மோட்சம் இல்லை. ஆச்சாரியன் இடத்துல குருனிடத்தில் தீட்சையை வாங்கி பூஜை பண்ணணும். இந்த செட்டிநாட்டுக்கு தொழாவூர் ஒரு ஆதீனம். நல்லா விளங்குதா? அங்கே தீட்சை வாங்கினவங்க அந்த மடத்துக்கு சிஷியர்களாக இருக்கிறவங்களும் உண்டா இல்லையா? உண்டு. அதனாலே நீங்கள் எப்படியாவது எந்த ஆதீனத்திலையோ, ஆதீனங்கிறது ஒரு வகை இருந்தாலும் எப்படியாவது நீங்கள் தீட்சை வாங்கி ஆகம விதிப்படி இந்த தேவார திருவாசகம் பாடி தீட்சை பண்ணி வைக்கிறவங்கள்ட்ட வாங்காதீங்க. தேவார திருவாசகம் சாமியை புகழ்ந்து பாடுவதற்காக. புரியுதா?
அதனால் ஆகம விதிப்படி தீச்சையை வாங்கி தினந்தோறும் சிவபூஜை பண்ணுங்க. எல்லாம் சைவமாக இருங்க. சைவம்னா புரியுதா? சமயத்தில் செய்வோம், சமயம் போல இல்லாமல், சமயம் போல இல்லாமல் சமயத்தில் இருக்கணும். புரியுதா? எத்தனை பேர் சமயம் போல இருக்கிற புரியுதா? அப்படி இல்லாமல் சைவ சமயங்களாகி அதுக்கு மேலே சைவ சமயத்துக்கு அடிப்படை என்ன? மாமிசம் உண்ணக்கூடாது. மாமிசம் உண்ணக்கூடாது. செட்டிநாடு எல்லாம் சைவம்னு தான் நினைக்கிறேன். அப்படி தானே? சைவம் தான். இங்கே ரெண்டு ஒருத்தர் இருக்கலாம். உலகுதா மாமிசம் சாப்பிட்டா எல்லா தவமும் அழிஞ்சு போகும். மாமிசத்துக்கு மேலே பாவமான காரியம் கிடையாது. விளங்குதா? ஒரு சாமியார் இருந்தார். ஒரு சாமியார் 100 வயசு இருந்தார். சுகர் இல்லை, ப்ரெஷர் இல்லை, நல்லா இருந்தார். சிவசிவா சிவசிவான்னு சொல்லிக்கிட்டே இருப்பார். அவருக்கு யாராவது கொண்டு வந்து கொடுத்தா சாப்பிடுவார், இல்லைன்னா பேசாமல் இருப்பார். காசை தொட மாட்டார். அப்படின்னா எப்படிப்பட்ட சாமியார் பாருங்க. அது 100 வயசு ஆச்சு. யமதூதை வந்து பிடிச்சிக்கிட்டு போய் அவரை நரகத்தில் நிறுத்தினேன். நியாயமா? நிறுத்தப்படாது இல்லை. அவர் கேட்டார், ஏய்யா என்னை கொண்டாந்து நரகத்தில் நிறுத்துறீங்க? நான் சிவசிவான்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன், உருவாவும் பண்ணாதவே, என்னை கொண்டாந்து நரகத்தில் ஏன் நிறுத்துறீங்கன்னு கேட்டார். அதுக்கு அந்த யமதூதர் சொன்னாங்க, சாமி நீங்கள் உருவாவும் பண்ணலை, நீங்கள் வழியோடு போகும்போது ஒருத்தன் ஆட்டை அறுக்க போனேன், அது மேனு கத்துச்சு, அந்த சத்தத்தை கேட்டதுக்காக கொஞ்ச நேரம் நீங்கள் நரகத்தில் இருக்கணும். ஐயோ, சத்தத்தை கேட்டவன் நரகத்தில் இருக்கணும்னா சாப்பிட்டவன் எங்கே இருக்கிறதுனாரு இல்லை? விளங்குதா? சத்தத்தை கேட்டவனுக்கே நரகம்னா சாப்பிட்டவன் அங்கேயே கிடக்கணும், ஏறவே மாட்டான். அது பிரமோத்தர காண்டம்னு ஒரு நூல் சொல்லுது. அதுவும் பாண்டியன் தான் பாடுங்க, வரதுங்க பாண்டியன். நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்கள? அதிவீர ராம பாண்டியர், வரதுங்க பாண்டியன். அடாடா, அந்த வரதுங்க பாண்டியர் பாடின பிரமோத்தர காண்டம். அம்மா என அலற, அம்மா என அலற. ஆடு மாடல அம்மானு தானே சத்தம் கேட்குது, போடுது. அம்மானு தான்ப்பா போடுது. அம்மா என அலற 6 உயிரை கொன்றிருந்து இம்மானிடரெல்லாம் இன்புற்று இருக்கின்றார். அம்மா எனும் சத்தம் கேட்டு அகன்ற மாதவர்க்கும் பொய்மா நரகமெனில். சத்தத்தை கேட்டு போன அந்த மாதவராகிய அந்த தவ முனிவருக்கே நரகம்னா சாப்பிட்டவனுக்கு என்ன சொல்றது? அப்படிங்குது அந்த பாட்டு. பொய்மா நரகமணியில் புசித்தவருக்குன்னு சொல்லுவது. அதனால எல்லாம் உணவில் சைவமாக இருங்க, உணவிலே சைவமாக இருங்க. அதனால சைவத்தின் மேல் சமயம் மேலே, சமயத்தில் சைவமாக இருங்க. உணவிலே செய்வோம், சமயத்தில் செய்வோம், உணர்விலே செய்வோம். தினந்தோறும் கட்டாயமாக சிவபூஜை பண்ணுங்க. ஏன்னா யமன் வந்துடுவான். வருவானா வரமாட்டானா? சிவன் வராமல் இருப்பேன், அது வேறு. யமன் கட்டாயம் வந்துடுவேன். வருவானா வரமாட்டாரா? காலம் கரெக்டாக ஆச்சுன்னா ஒரு வினாடி விட மாட்டாப்பா. புரியுதா இல்லை தம்பி? யமன் கரெக்டாக வந்துடுவான். அதனால தான் அவனுக்கு காலன்னு பேர். காலத்தை வேஸ்ட்டு பண்ணாமல் கரெக்டாக வர்றதுனால தான் காலன். வாழ்வு நிலையில்லாது, வாழ்வு நிலையில்லாதது. அது தண்டலையார் சதகம்னு ஒரு நூல் சொல்லிச்சு. நேற்றுள்ளார் இன்று இருக்க நிச்சயமோ, நேற்றுள்ளார் இன்று இருக்க நிச்சயமோ, ஆதலில் நான் நினைந்த போது ஊற்றுள்ள பொருளுதவி அறந்தேடி வைப்பது அறிவுடைமை என்றோ, கூற்றுள்ள உலைய வரும் தண்டலையாரே சொன்னேன். குடபால் வீசும் காற்றுள்ள போதே எவரும் தூற்றிக் கொள்வது நல்ல கருமந்தாரு. காற்று உள்ள போதே தூற்றிக் கொள்ளணும். பாவத்தை தூற்றுனா என்ன போகும்? பதர் போகும், ராசி நிற்கும் தூத்துனா. அதே போல இந்த காற்று உள்ள போதே வழிபாடு பண்ணி தூற்றி போக்க வேணும், போற்றி போக்க வேணும். அடாடாடாடாடா, போற்றி புகழ்ந்திருந்து பொய் கட்டு மெய்யானார். போற்றி புகழ்ந்திருந்து பொய் கட்டு. தூற்றி பதரையும் ராசியையும் தனித்தனியாக பண்ணணும். போற்றி பாவத்தையும் புண்ணியையும் தனித்தனியாக. போற்றி பாவத்தை போக்கி விட்டு புண்ணியத்தை சேர்த்துக்கணும். விளங்குதா? அதனால் நாளைக்கு இருப்போம் என்று சொல்ல முடியாது. நான் ஜோசியர். காலையில் 9 மணி வரையும் 9:30 வரையும் பூஜை பண்ணுவேன். அப்புறம் சாயங்காலம் 5 மணி வரையிலும் இப்போ ஜாதகம் பார்ப்பேன். அப்புறம் சாயங்காலம் 5 மணிக்கு மேலே பிரசங்கத்துக்கு போயிடுவேன். புரியுதா? இந்த 3 வேலையும் ரெகுலராக செஞ்சுக்கிட்டே இருக்கணும். விளங்குதா? என்கிட்ட ஜாதகம் பார்க்க வரவங்க கேட்பாங்க, நீங்கள் நாளைக்கு இருப்பீங்களான்னு கேட்பாங்க. இது எப்படி நாளைக்கு நீங்கள் இருப்பீங்களா அப்படிங்கிறாங்க. இன்னொருத்தர் கேட்டார், நீங்கள் மத்தியானம் இருப்பீங்களான்னு கேட்குறாரு. என்ன சொல்கிறது? இல்லை நீ அதான் இந்த திருவள்ளுவர் சொன்னார், இந்த லோகத்துக்கு ஒரு பெருமை இருக்குதுடான்னாரு. என்ன பெருமைன்னு கேட்டேன். அதான்டா நேற்று இருந்தவன் இன்னைக்கு இல்லை, அதான்டா பெருமைனாரு. நெருநல் உளனொருவன் இன்றில்லை என்னும் பெருமை உடைத்து உலகு திருக்குறள்.
அதனாலே காலமுண்டாகவே காதல் செய்து இவன் கருதறிய ஞாலமுண்டானோடு நான்முகன் வானவன் நன்னறிய ஆலமுண்டான் எங்கள் பாண்டிப்பரான் தன் அடியவருக்கு மூலவண்டார வழங்குகின்றான் வந்து முந்துவன். அதனால எல்லாம் தீச்சை வாங்கி சமய தீச்சு விசேடத்தை வச்சு வாங்கி திருநீ நிறையா பூசி மந்திர விதியோட ஆகமதியோட சிவபூஷை பண்ணுங்க, சிவபத்தியை பண்ணுங்க. சிவபத்தி தான் பண்ண வேண்டியதே. சிவபத்தி பண்ணினா அவர்களுக்கு முத்தி, பத்தி பண்ணினா முத்தி, பத்திக்கு முத்தி. அதே ஞானசம்பந்தர் சொன்னார் திருவாரூர் தேவாரம், சித்தந்தெளிவீர்கள் அத்தன் ஆரூரை பத்தி மலர் தூவ முத்தி ஆகுவே. ஞானசம்பந்தர் தேவாரம் எல்லாம் தேவாரம் வச்சிருக்கிறீங்களா? திருமுறை வீட்டில் எல்லாம் வச்சுருங்க. பன்னீர் திருமுறை வீட்டில் வச்சு தினந்தோறும் ஒரு பூ போட்டு கும்பிட்டு சூடங்காட்டி கும்பிட்டீங்கன்னா ஒரு தேவாரத்தில் வாங்கி சொன்னீங்கன்னா பூசை ஆகிடும். அந்த தேவாரத்தில் இருக்கிற அத்தனை தலத்துக்கும் பூசை பண்ண பலை. தேவாரத்தில் எவ்வளோ தலம் இருக்குது? எத்தனையோ தலம் இருக்கிறது. தேவார பாடல் பெற்ற தலம் 276 விளங்குதா? அத்தனை தலத்துக்கும் போன பலம் கிடைக்கும். சுருக்கமாக சொல்கிறப்பா, ரொம்ப லகு. திருமுறைக்கு பூவை போட்டு ஒரு நிவேதனத்தை வச்சு பழத்தை வச்சு சூடங்காட்டி கும்பிட்டிங்கன்னு வச்சுக்கம்மா, அத்தனை தலத்துக்கும் போய் பூஜை பண்ண பல. அதோட எடுத்து 2 பாட்டு பாடிட்டுன்னு வச்சுக்கோ, கேட்கவே வேண்டியது. அவ்வளவு 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 சிறப்பு, அவ்வளவு பலன். அதனாலே சிவபக்தியினாலே பலன் உண்டு. பத்தி பண்ணலேனா பலன் இல்லை. அதனால இந்த மனித பிறவி இந்த நாட்டில் கொடுத்தது சிவபக்தி பண்ணுவதற்காகவே. விளங்குதா? அதனால சிவபக்தியை பண்ணுங்க, திருநீர் நிறைய பூசுங்க. திருநீரை வாங்கி இந்த கையில் போடாதீங்க, அப்படியே பூசுங்க. பத்தியோடு சிவசிவா என்று திருநீற்றை பரிந்து கையால் எடுத்து பாரினில் விழாதபடி அண்ணாந்து செவியோடு பருத்த புய மீதில் உழுக நித்தமு விரல்களால் நெற்றியுள் அழுந்தருள நினைவாய் தரிப்பவர்க்கு நீடுபணி அணுகாது தேக பரிசுத்தமா நித்தமும் நிமலனங்கே சத்தியுடு நித்தமும் விளையாடுவன் முகத்திலே தாண்டவன் செய்யுந்திரு சஞ்சலம் ஆறாது பரகதி உதவும் இவனையே சத்தியம் சிவன் என்னலாம் மத்தினிய மேருவென வைத்த முதினைக்கடையும் ஆள்மருகனான முருகா மயிலேறி விளையாடும் குகனே போல் வயல் நீடு மலைமேவு குமரேசன் என்பது குமரேசதம். அதனால திருநீர் பூசுங்க. திருநீர் எதிலிருந்து கிடைக்க தெரியுமா? பசுஞ்சானம். பசுஞ்சானத்திலிருந்து திருநீர் கிடைக்குது. பசுவினுடைய மலத்தை சுட்டு, பசுவினுடைய மலத்தை சுட்டு இந்த பசுவில் இருக்கிற மலத்தை சுடுவதற்காக பூசுவது. அருமையான கருத்து, வசந்த கருத்து. புரியுதா? பசுன்னா உயிருமா, அதில் இருக்கிற மலம்னா ஆணவம் கண்மம் ஆகிய ஐய குற்றங்கள். மலம்னு கேள்விப்பட்டிருக்கீங்கள? ஆணவ மலம். இந்த மலத்தை சுடுவதற்கு, இந்த பசுவில் இருக்கிற மலத்தை சுடுவதற்கு அந்த பசுவினுடைய மலத்தை சுட்டு பூசுதல் பெரிய தத்துவம், பெரிய தத்துவம். இந்த மாதிரி தத்துவம் வேற எந்த சமயத்துக்கும் கிடையாது. எந்த சமயத்துக்கு இது மாதிரி சின்னம் கிடையாது. நல்லா விளங்குதா? அதனால் திருநீர் நிறையா பூசி சிவனை பூசை பண்ணி சிவன் அடியார்களுக்கு என்ற வரையிலும் தர்மத்தை செய்யுது. தர்மமும் பத்தியும் 2 இருக்கணும்ப்பா. தர்மமும் பத்தியும். கஞ்சத்தனமாக இருந்து பத்தி பண்ணான்னா அவனை கணக்கில் எழுத மாட்டார் சிவபெருமான். இவன் கஞ்ச பயன் எழுதி விடுவார். நல்லா புரியுதா? தர்மம் பண்ணணும், தர்மம் பண்ணணும். அப்பர் சாமி சொன்னார், யாசகமாக இறக்கிறவனுக்கு கொடுக்குறவனை வச்சிருக்கிறாரு, கொடுக்குறவனுக்கு சிவலோகத்தை வச்சிருக்கிறாரு, கொடுக்காமல் இருக்கிறவனுக்கு நரகத்தை வச்சிருக்கிறாருன்னார். இறப்பவருக்கு ஈய வைத்தார், ஈவவருக்கு அருள் வைத்தார், கரப்பவர் தங்களுக்கெல்லாம் கடு நரகங்கள் வைத்தார் என்பது அப்பர் தேவார். அதனால தர்மமும் இருக்கணும், பத்தி இருக்கணும். தர்மம் ஒரு சிறகு, பத்தி ஒரு சிறகு. 2 சிறகு இருந்தால் தான் பறந்து மேலே போகலாம். ஒரு சிறகு இருந்தால் போக முடியுமா? அதனால சிவ தர்மம் சிவபக்தி இதை செய்துதான் நாயன்மாரெல்லாம் முத்தியை பெற்றார். சிவ தர்மத்தை செய்தார்கள். தேடிய மாடு நீடு செல்வமும் தெல்லை மன்றுள் ஆடிய பெருமான் அன்பர்க்கு ஆவன ஆகும் என்று நாடிய மனத்தினோடு நாயன்மார் அணைந்த போது கூடிய மகிழ்ச்சி பொங்க குறைவர கொடுத்து வந்தார் என்பது பெரிய புராணம். ஆகையினாலே பெரிய புராணத்தில் வருகின்ற நாயன்மார்களெல்லாம் சிவபக்தியை செய்தார்கள், சிவனடியார்களுக்கு தர்மத்தை செய்தார்கள், சிவ பூஜையை பண்ணினார்கள், முத்தியை பெற்றார்கள். விளங்குதா? அது மாதிரி நீங்கள் எல்லாம் இந்த நாட்டில் பிறக்க, சைவ சமயத்தில் பிறக்க இதெல்லாம் கொடுத்து வச்சுருக்கணும். நான் ஒரு பாட்டு பாடுறேன், அதை பாடி முடிச்சிட்றேன். தில்லை பதியுள தேசங்கிடைத்தது செய்தவம் அதனாலே திருவுடை செய்வ சமயங்கிடைத்தது திருவருளதனாலே நல்ல தவஞ்சய நற்குலம் கிடைத்தது நாதன் அருளாலே நால்வர் பாடலை பாட கிடைத்தது நந்தி அருளாலே எல்லை எல்லவன் இருக்கின்ற ஊரினில் இருப்பதும் அவனாலே ஈசன் அடியரை கூட கிடைத்தது ஈசன் அருளாலே வல்ல புலிமுனி பதஞ்சலியாரை வாழ்த்துதல் அவனாலே மானுட பிறவி சிவமயமானது மாணிக்கம் மலையாலே என்பது அந்த பாட்டு.
ஆகையினால ஒரு 7000 பாட்டு பாடியிருக்கிறேன். 7000 பாட்டு விளங்குதா? பல நூல்கள் ஏற்றிருக்கிறேன் விளங்குதா? அதனால் இப்படி சிவ நூல்களை படியுங்க, சிவ சமயத்தில் சேருங்க, சிவனை தியானம் பண்ணுங்க, மாமிசம் சாப்பிடாதீங்க, திருநீர் நிறையா பூசுங்க, உங்களுக்கு சிவபெருமான அருள் நிறைய கிடைக்கும் என்று சொல்லி இந்த அளவிலே இந்த உரையை நிறைவு செய்கின்றேன். சிவ சிவ சிவ.